புஸ்தகத்தில் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரனாகிய இயேசு இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் மனிதனாக இந்த உலகத்தில் வந்தார். அப்பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர்தான் இயேசு கிறிஸ்து என்பது. காணக்கூடாத இறைவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனிதரில் ஒருவரும் கண்டிராதவர், நம்மை போல ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்தார். அவர் தன்னுடைய தெய்வீக தன்மையை பரலோகத்திலே வைத்துவிட்டு சாதாரண ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்தார். அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் இயேசு உலகத்தில் வந்தார். இந்த மாதிரி பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு முக்கியமான காரியம், பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துவாக தேவன் இந்த உலகத்தில் வந்தார். இந்த பிசாசானவன் யார்? அவனுடைய கிரியைகள் என்ன? நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய இந்த உலகத்தில் 2 விதமான வல்லமைகள் கிரியை செய்கிறது முழு உலகத்திலேயும். ஒன்று, நம்மை உண்டாக்கின தேவனுடைய வல்லமை. தேவன் எப்பொழுதும் நன்மை செய்கிறவர். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். இயேசுவுக்கு தீமை செய்ய தெரியாது. இயேசு ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவர், விடுதலை கொடுக்கிறவர், சுகம் கொடுக்கிறவர், கண்ணீரை துடைக்கிறவர், ஆறுதல் படுத்துகிறவர், மக்களுடைய துக்கத்தை மாற்றி மகிழ்விக்கிறவர். அதான் இயேசு. ஆனால் இந்த உலகத்தில் இன்னொரு வல்லமை இருக்கிறது. அது சாத்தானுடைய வல்லமை. இதை தீய வல்லமை என்று மக்கள் சொல்லுவாங்க. தீய வல்லமை என்பதாக. அதை குறித்து பைபிளில் வேதத்தில் சொல்லப்பட்டது சாத்தானுடைய வல்லமை, பிசாசனுடைய ஒரு வல்லமை. அவன் ஆண்டவருக்கு விரோதமாக எப்பொழுதும் கிரியை செய்கிறவன். ஆண்டவர் நன்மை செய்தால் அவன் தீமை செய்வான். உலகத்தில் நடக்கிற அத்தனை தீமைகளுக்கு காரணம் இந்த பிசாசானவன் தான். அவனை குறித்து இயேசு சொல்லும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், இந்த பிசாசை குறித்து, அவன் திருடன், அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். மனிதர்களுடைய சமாதானத்தை திருடி விடுவான், மனிதருடைய சுகத்தை திருடி விடுவான், மனிதர்களுடைய நம்பிக்கையை திருடி விடுவான். இந்த மாதிரி அவன் திருடன், அவன் கொல்லுகிறவன், அழிக்கிறவன் என்று இயேசு அவனை பற்றி சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா தீமைக்கும் காரணம் அந்த பிசாசை தான். பாவத்தை கொண்டு வந்து நம்முடைய சமாதானத்தை கெடுத்து விடுவான். ஒரு வியாதியை கொண்டு வந்து நம்முடைய சரீர ஆரோக்கியத்தை திருடி விடுவான். குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை கொண்டு வந்து குடும்ப சமாதானத்தை அழித்து விடுவான். ஆண்டவர் நமக்கு செய்கிற நன்மைகளை தடுப்பதும் அதை கெடுப்பதும் இந்த பிசாசானவன் தான். அவன் தீமை செய்கிறவன். அவனுக்கு நன்மை செய்ய தெரியாது. ஆனால் நன்மை செய்வதைப் போல ஏமாற்றுகிறவன் இந்த பிசாசானவன். அவன் ஏமாற்றுக்காரன். அவனை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான். யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் இயேசு இந்த சாத்தானை பற்றி சொல்லும் பொழுது, அவன் பொய்யன், அவன் பொய் சொல்லுகிறவன், பொய்யான காரியத்தை நம்மை நம்ப வைப்பான், பொய்யான காரியத்தை மக்களுக்குள்ளே பரவ செய்வான், பொய்யான காரியத்தை சொல்லி சொல்லி தவறான நம்பிக்கைக்குள்ளே நடத்தி நம்மை அடிமையாக்கி விடுவான். என்னென்றால் அவன் பொய்யன். மெய் மாதிரி உண்மை மாதிரி அவன் நடிப்பான், ஏமாற்றுவான். இதான் பிசாசனுடைய கிரியைகள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறாரு. அவன் தீமை செய்கிறவனும் அழிக்கிறவனும் பொய்யனும் ஏமாற்று காரணமாக அவன் இருக்கிறான். அவன் நம்மை ஏமாற்றுவான். பொய் சொல்லி நம்முடைய வாழ்க்கையை அழிப்பதற்கு அவன் கிரியை செய்வான். பொய்யான தெய்வங்களை உண்டாக்குவான். பொய்யான கிரியைகளை உண்டாக்கி மனிதர்களை நம்ப வைத்து ஏமாற்றம் அடைய செய்வான். இதான் சாத்தானுடைய கிரியைகள். ஆனால் இந்த பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு இயேசு வெளிப்பட்டார்.
இயேசு அதை அழித்தாரா? சிலுவையிலே அழித்தார். அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்த பொழுது பிசாசனுடைய கிரியைகள் மீது ஜெயம் எடுத்தார். அவர் ஜெயித்ததனால அவரால் தான் பிசாசின் கிரியைகளை அழித்து நமக்கு விடுதலை தர முடியும். இயேசுதான் மெய்யான விடுதலை தர முடியும். அதனால் தான் யோவான் 8:36 இயேசு சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவாகிய நான், குமாரனாகிய நான் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். மெய்யான ஒரு விடுதலை இயேசுதான் தர முடியும். ஏனென்றால் பிசாசானவன் பொய்யான விடுதலைகளை காண்பித்து நம்மை ஏமாற்றி விடுவான். அதனால் ஆண்டவர் நமக்கு மெய்யான விடுதலை தருகிறவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்குத்தான் இயேசு சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்து 3வது நாள் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும், பிசாசினுடைய வல்லமைகள் அழிக்கப்படும், நமக்குள்ளே ஒரு விடுதலை வரும். இந்த பிசாசினுடைய கிரியைகள் என்ன அப்படின்னா, ஒர்க்ஸ் ஆஃப் த டெவில். பிசாசினுடைய கிரியைகள் என்றால் ஒர்க்ஸ் ஆஃப் த டெவில் என்று சொல்லப்படுகிறது. சாத்தான் என்ன மாதிரி கிரியை செய்கிறான், அவன் எப்படி இந்த உலகத்தில் செயல்படுகிறான், மனிதர்களுக்கு விரோதமாக அவன் எப்படியெல்லாம் காரியத்தை செய்கிறான், அதுதான் இந்த வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது அவன் செய்யக்கூடிய காரியம் மனிதர்களுக்குள்ளே பாவத்தை கொண்டு வருவது, மனிதர்களை பாவத்துக்கு அடிமைப்படுத்துவது. பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வந்துவிட்டால் அது தேவனுடைய உள்ளத்தை துக்கப்படுத்தும். தேவன் பரிசுத்தம் உள்ளவர். மனிதனை உண்டாக்கும் பொழுது பரிசுத்தவானாய் உண்டாக்கினார். ஆதாம் ஏவாளை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் வைத்திருந்தார். அவங்க பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு அர்ப்பணித்து தேவன் சிருஷ்டித்து வைத்ததுனால தினமும் ஆண்டவர் அவர்களோடு வந்து பேசுவார், அவர்களோட பழகுவார், அவங்க பேசுவதை கேட்பார். மனிதன் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த நாளில் மனிதர்களுக்கு எதை குறித்த பயமும் இல்லை, அது வியாதி இல்லை, மரணம் இல்லை, வேதனை இல்லை. மனிதர்கள் ரொம்ப சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதற்குத்தான் மனிதனை கடவுள் உண்டாக்கினார். சிலர் நினைப்பாங்க, ஏன் ஆண்டவர் என்னை உண்டாக்கணும், எதுக்கு கடவுள் என்னை எப்படிலாம் உண்டாக்குனாரு, ஆண்டவர் இருந்தால் ஏன் இப்படி தீமெல்லாம் நடக்குதும்பாங்க. அது ஆண்டவரால் உண்டாகிற காரியம் அல்ல, சாத்தான் என்கிற பிசாசினால் உண்டாகிற காரியம். மனிதனை செம்மையானவனாகத்தான் ஆண்டவர் உண்டாக்கி ஆண்டவரோடு பழகுகிறவனாகத்தான் வைத்திருந்தார். அவன் தேவனோடு பேசுவான், தேவன் அவனோடு பேசுவார். அன்றைக்கு மனிதனுக்கு ஒரு குறைவும் இல்லை, ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தோடு அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். சாத்தான் அதை பார்த்தான். அதை பார்த்தபோது அவனுக்குள்ள பொறாமை வந்தது. இவன் ஆண்டவர் இந்த மனிதர்களோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு, என் பிள்ளைகள்னு சொல்லுகிறார், இவங்களை வச்சு ஆண்டவருடைய உள்ள மகிழுகிறது, ஆண்டவரை துக்கப்படுத்தணும், ஆண்டவரை வேதனைப்படுத்தணும், ஆண்டவரை அவமானப்படுத்தணும். ஆண்டவர் எப்போ வேதனைப்படுவார், தான் சிருஷ்டித்த மனிதர்கள் பாவம் செய்யும் போது அது ஆண்டவரை பாதிக்கும். தான் உண்டாக்கின மனிதர்கள் பாவத்தில் விழும்போது அது ஆண்டவருடைய உள்ளத்தில் துக்கத்தை வேதனை கொண்டு வரும். ஆகவே மனிதர்களை பாவம் செய்ய வைக்க வேண்டும். அப்படிதான் பிசாசை தீர்மானம் பண்ணி, பாவம் என்பது நம்ம நினைக்க குடிக்கிறது, புகைக்கிறது, விபச்சாரம் செய்வது அதுதான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் பாவங்கள் தான். ஆனால் அந்த பாவம் எங்கே ஆரம்பிக்கிறது, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது அங்கே தான் அந்த பாவத்தின் ஆரம்பம். மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது அது தேவனை துக்கப்படுத்தும், ஆண்டவரை வேதனைப்படுத்தும் என்று அறிந்து அவன் ரகசியமாக ஏவாளை வஞ்சித்தான். ஆதியாகமம் 3 வாசிக்கிறோம். அவன் நல்லவன் போல நடித்து ஏவாளோடு பேசுகிறான். மனிதர்களுக்கு நன்மை செய்வதைப் போல ஏமாற்றுகிறவன் தான் பிசாசு. முடிவிலே நம்மை அழித்து விடுவான், நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடுவான். அதான் பிசாசனுடைய தந்திரமே. நன்மை செய்வது போல நடித்து கடைசியில் நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடுவது தான் பிசாசனுடைய திட்டம். அதனால் இந்த பிசாசனுடைய தந்திரங்கள் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. தந்திரமாக வந்து பேசுவான். அவன் ஏவாளோடு பேசினா, நீ கடவுளை மாதிரி ஆயிரலாம், நீ இதை சாப்பிட்டா கடவுள் மாதிரி ஆயிரலாம்,
நீங்களே கடவுள் மாதிரி ஆயிட்டா எப்படி இருக்கும்? இந்த ஆசையை, தவறான ஆசையை உண்டாக்கி பொய்யான ஒரு செய்தியை நம்ப வைத்து ஏவாளை வஞ்சித்து விட்டான். ஆண்டவர் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன ஒரு கனியை புசிக்க வைத்து விட்டான். அந்த கீழ்ப்படியாமையினால தான் பாவம் உலகத்துக்குள்ளே பிரவேசித்தது. தேவனுக்கு கீழ்ப்படியாதபடி நம்மை வழி தப்ப பண்ணுவது தான் சாத்தானுடைய முதல் தந்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பரிசுத்தமாக இருக்கணும், எனக்கு பிரியமாக இருக்கணும், நீதியாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், நீ உண்மையாக இருக்கணும். இப்படி தான் ஆண்டவர் நமக்கு வேதத்திலே போதித்திருக்கிறார். சாத்தான் என்ன சொல்லுவான்? இந்த காலத்தில் உண்மையாலாம் இருக்க முடியாது, லஞ்சம் வாங்காமல் யார் இருக்கிறா, அநியாயம் செய்யாமல் யார் இருக்கிறா, கீழே இருக்கிற அதிகாரியிலிருந்து தேசத்தை ஆளுகிற உச்சத்தில் இருக்கிறவங்க வரைக்கும் அநியாயம்தான் பண்ணுறாங்க, அக்கிரமந்தான் பண்ணுறாங்க, பணத்துக்காகத்தான் எல்லாம் பண்ணுறாங்க. அதனால் இதெல்லாம் தப்பு இல்லை. இந்த எண்ணத்தை நமக்குள்ளே உண்டாக்கி தேவனுக்கு கீழ்ப்படிய விடாதபடி தேவனை விட்டு வழிவிலக பண்ணுவது தான் சாத்தானுடைய பெரிய தந்திரம். அதனால சாத்தான் எப்படி தந்திரமாய் வந்து மனிதர்களை வஞ்சித்து ஏமாற்றி பாவத்திலே விழ வைத்து விட்டால் தேவனோட உள்ள ஐக்கியம் போய்விடும். வேதம் சொல்லுகிறது, இயேசு சொன்னார் மத்தேயு 5:8 பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இருந்தால் தான் தேவனை தரிசிக்க முடியும். இன்றைக்கு மனிதர்களை சாத்தான் என்ன சொல்லுகிறான்? தேவ தரிசனத்துக்கு வந்து மனிதனால் உண்டாக்கப்பட்ட ஒரு சிலையை காண்பிக்கிறான். இயேசு கிறிஸ்து சிலையை செஞ்சு வச்சு நீ போய் அதை பார்த்துட்டா இயேசுவை தரிசிச்சுட்ட அப்படின்னு அது போய், சாத்தானுடைய போய். சிலையில் கடவுள் கிடையாது, சிலையில் நம்ம உண்டாக்கின கடவுள் கிடையாது. இயேசுவை சிலையில் நீங்கள் பார்க்க முடியாது, படத்தில் இயேசுவை பார்க்க முடியாது. சாத்தான் சொல்லுவான், இயேசுடைய சிலையை பார்த்துட்டல்ல, கடவுளை பார்த்துட்ட, கடவுளை தரிசிச்சுட்ட, இயேசுடைய படத்துக்கு முத்தம் கொடுத்துட்டல்ல, கடவுளையே பார்த்துட்ட. அது போய், சாத்தானுடைய போய், ஏமாற்று. அந்த சிலையிலும் கடவுள் கிடையாது, படத்திலும் கடவுள் கிடையாது. ஆண்டவர் என்கிறவர் மனுஷனுடைய உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறவர். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தான் என்னுடைய ஆலயம், உங்களுக்குள்ளே நான் வாசம் பண்ணுகிறேன். அதுதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அப்போ பொய்யானதை நம்ப வைத்து தவறான காரியத்தில் வழி நடத்தி மனிதர்களை ஏமாற்றுவது தான் சாத்தானுடைய பெரிய தந்திரம். அப்போ கடவுளை தரிசிப்பதற்கு பரிசுத்தம் அவசியம். ஆனால் பிசாசு என்ன சொல்லுவா? பரிசுத்தமாலாம் வாழ முடியாது, லஞ்சம் வாங்காமலாம் வாழ முடியாது, குடிக்காமலாம் வாழ முடியாது, பீடி சிகரெட் இல்லாமல் வாழ முடியாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ பக்தியாக வாரத்தில் ஒரு நாள் வந்து சாமி கும்பிடு, போதும், காணிக்க போடு, சாமி கும்பிடு, நீ பக்தியாரு, உன்னை வருத்திக்க, செருப்பு இல்லாமல் நட, உன் சரீரத்தை காயப்படுத்தி பக்தியாக சாமி கும்பிட்டா போதும். இது பிசாசனுடைய தந்திரம், இது சாத்தானுடைய வஞ்சகம். அதனால அவன் தந்திரமாய் மனிதர்களை ஏமாற்றி பாவத்திலே நிலை நிற்க வைத்து விடுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பு, ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்புக்கொடு, அப்போ தான் அவன் கூட இருக்க முடியும்னு ஆண்டவர் பைபிளில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். சாத்தான் என்ன சொல்கிறான்? அதெல்லாம் இந்த காலத்தில் வாழ முடியாது, பக்தியாக இருந்தால் போதும். நீ பக்தியாக வேலைக்கிழமை ஜபத்துக்கு போகிறப்போ, திறப்பு நாள் ஜபம் போ, பக்தியாக இருந்துக்க, போய் சாமி கும்பிட்டு வா, இயேசுவை கும்பிட்டுட்டு வா, அது போதும் என்று சொல்லுவான். ஆனால் இயேசு அப்படி சொல்ல மாட்டார். நீ உன் பாவத்திலிருந்து விடுதலை பெறணும், நீ ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு உன்னை ஒப்பு கொடுக்கணும், உனக்குள்ள இருக்கிற பாவத்திலிருந்து விடுதலை பெற்று ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தாதான் நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். இதுதான் இயேசுவனுடைய வார்த்தை. இந்த காலத்தில் பரிசுத்தமாக வாழ முடியுமாங்க அப்படின்னா நம்மளால் முடியாது. நம்மை பரிசுத்தமாய் வாழ வைக்க அவராலே முடியும். அதனால தான் இயேசு சொல்லுகிறார், உன்னால் பாவத்திலிருந்து உன்னை விடுவித்து கொள்ள முடியாது, ஆனால் நான் உனக்கு விடுதலை தர முடியும், நான் உனக்கு விடுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு மதுபானம் குடிக்கிற ஆள் எடுத்துக்கொள்ளுங்க. ஏன் குடிக்கிறேன்னு சொன்னால் ரொம்ப மனம் நொந்து போகிறான். நான் வேணும்னு குடிக்கலைங்க, விரும்பி குடிக்கலை. 20 வருஷத்துக்கு முன்னால் விளையாட்டாக கொஞ்சம் குடிக்க ஆரம்பித்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை குடிக்க பழக்கிட்டாங்க, சும்மா ஒரு நாள் குடித்து பார்ப்போமேன்னு ஆரம்பித்தது. இப்போ குடிக்காமல் இருக்க முடியல, தப்புன்னு தெரியுது, பாவம்னு தெரியுது, என் பணம்லாம் நாசமாகுதுன்னு தெரியுது, என் குடும்பமே பாதிக்கப்படுதுன்னு தெரியுது, என்னால் விட முடியலையே.
இதுதான் இன்னைக்கு மனிதனுடைய நிலைமை. ஏன் விட முடியல? அந்த பாவத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறாரு. பாவம் ஒரு வல்லமை உள்ளது. பாவத்துக்கு எப்படிங்க வல்லமை வரும் அப்படின்னு நினைச்ச இயேசு சொல்லுகிறார், பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். ஒரு மனிதனை பாவம் அடிமைப்படுத்தி விடும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. பாவம் கயிற்றை போல ஒரு மனிதனை கட்டி அவனை அடிமையாக்கிவிடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ எதனால் பாவத்துக்கு எப்படி வல்லமை வந்தது? இந்த 1 யோவான் 3:8 சொல்லப்பட்டு இருக்கிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாகி இருக்கிறான். ஏன் அந்த பாவத்துக்கு வல்லமை இருக்குதுன்னா, ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னாலும் ஒரு பிசாசனுடைய கிரியை இருக்கிறது, சாத்தானுடைய கிரியை இருக்கிறது என்று வேதத்தில் தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு குடிகாரனை எடுத்துக்கொள்ளுங்க. அவன் காலையில் போதை தெளிஞ்ச உடனே வருத்தப்படுவான், அழுவான். ஐயோ, நான் குடிச்சிட்டேனே, குடிச்சிட்டு என் பணம்லாம் போச்சு, என் குடும்பத்தை வேதனைப்படுத்துகிறேனே, இனி குடிக்கக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணுவான். வேலைக்கு போவான். கையில் காசு வந்த உடனே அவ்வளோதான், அவன் அறியாமலே சாரை கடைக்கு போவான், டாஸ்மார்க் கடைக்கு போவான், குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவான். நேற்றுக்கு தான், இன்னைக்கு காலையில் தானே சொன்னீங்க குடிக்க மாட்டேன்னு சொன்னீங்க, குடிக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். கையில் காசு வந்த உடனே அந்த மதுபான கடையை பார்த்த உடனே அதுக்கு போகும்படி ஏவுதல் வருது, என்னால் விட முடியலையே. இதுதான் மனிதனுடைய பெரிய பிரச்சனை. ஏன் அப்படி நடக்கிறது என்றால், அந்த குடிக்க வைக்கிறது ஒரு குடிவெறியின் ஆவி. அது ஒரு பிசாசு. மனிதர்களை பாவம் செய்ய வைத்து தேவனை விட்டு வழிவிலக பண்ணுவது. அது அவனை அடிமையாக்கிவிடும். அவன் விட நினைச்சாலும் விட முடியாமல் ஆகிவிடும். மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், போதை பொருட்கள், ரம்மி. இப்போ ரம்மி விளையாடுறவங்க எத்தனை பேர் தற்கொலை பண்ணி சாகுறாங்க? 44 பேர் தமிழ்நாட்டில் இந்த சூதாட்டம், ஆன்லைனில் சூதாட்டம் விளையாடி செத்துட்டாங்க. அப்போ இதை மக்களை கொல்லுகிறது. இது ஒரு தவறான பழக்கம்னு தெரியுது. ஆனால் நிறைய பேர் அதை விளையாடுறாங்க. காரணம் என்ன? அடிமையாக்கி விடும். பிசாசு பாவத்தில் ஆசை காண்பித்து உள்ளே கொண்டு போய் அவங்களை அடிமையாக்கி விடும். அவங்களுக்கு ஆசை காண்பித்து முதல் 500 ரூபா ஜெயிப்பாங்க, 1000 ரூபா ஜெயிப்பாங்க. உடனே எனக்கு 1000 ரூபா கிடச்சிது, 5000 ரூபா ஜெயித்துட்டேன், 10,000 ரூபா ஜெயித்துட்டேன்னு சொல்லுவாங்க. அடுத்த நாள் 1 லட்ச ரூபா அவன் பிடுங்கி எடுத்துருவான், 2 லட்ச ரூபா பிடுங்கி எடுத்துருவான். நம்ம முதல்ல 10,000 ரூபாய்க்கு ஜெயித்தமே, இப்போ தானே தோக்குது. ஒரே முறையில் 5 லட்சம் ஜெயித்தரலான்னு கடன் வாங்கி விளையாடி அவன் பணத்தை எல்லாம் உரிந்து எடுத்து விடுவார்கள். இதுக்கு பின்னால் இருப்பது ஒரு சூதாட்டத்தின் ஆவி. இதுக்கு பயன்படுத்துவது ஒரு பிசாசு. இந்த பொல்லாத கம்பெனிகளை, கார்ப்பரேட்டுகளை பயன்படுத்தி மக்களுடைய பணத்தை உறிஞ்சி எடுத்து மக்களை பாவத்துக்கு அடிமையாக்கி அவருடைய வாழ்வையை அழித்து அவளை தற்கொலை பண்ண வைப்பது. அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு பிசாசின் ஆவி. அவங்க விடுதலை அடையாட்டா அதிலிருந்து ஜெயிக்க முடியாது. இதுதான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னாலும் பிசாசு இருக்கிறான். மதுபானம் அது குடிவெறியின் ஆவி. சூதாட்டம் அது சூதாட்டத்தில் அடிமைப்படுத்துகிற ஆவி. லஞ்சம் வாங்குவது பாருங்க, பண ஆசையின் ஆவி. அது பண ஆசையை பிசாசு தூண்டுவான். நீ இந்த லஞ்சம் வாங்கினாதான் நீ நல்லா இருக்க முடியும். அவனை பாரு, மேல் அதிகாரி லஞ்சம் வாங்குறான், அந்த மினிஸ்டர் லஞ்சம் வாங்குறாங்க, எம்எல்ஏ லஞ்சம் வாங்குறாங்க. லஞ்சம் வாங்காமல் யார் வாழ்கிறா இந்தியாவில்? நீ வாங்கி பண ஆசையை தூண்டி அந்த லஞ்சம் என்கிற பாவத்துக்குள்ளே அடிமையாக்கி நிறைய குடும்பத்தை சாபத்துக்குள் ஆக்கி விடுகிறான். பாவம் சாபத்தை கொண்டு வரும் இல்லை, அந்த சாபத்துக்குள்ளாக்கித்தான் நிறைய குடும்பம் நிம்மதி இல்லாமல், பணம் இருக்குது நிம்மதி இல்லை, பணம் இருக்குது சமாதானம் இல்லை, பெரிய பாதிப்புகளை உண்டாக்கி மனுஷனுடைய வாழ்க்கையை அழித்து விடுவது. இதான் சாத்தானுடைய தந்திரம், இதான் பிசாசனுடைய கிரியை. நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே கூட இப்படி பிசாசு சில அடிமைத்தனத்தை கொண்டு வருவான். செல்ஃபோன், உங்கள் செல்ஃபோன் மூலமாக அடிமைத்தனத்தை பிசாசு கொண்டு வந்துடுவான். இந்த சீரியல் பார்க்காம இருக்க முடியல, இதை பார்க்காம இருக்க முடியல, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகுது, சாட்சியெல்லாம் சொல்கிறாங்கல்ல. காரணம், முதல்ல சும்மா பார்க்க வைப்பான். நீங்கள் அதில் கவனம் செலுத்த ஒரு ஆவி உங்களை தூண்ட ஆரம்பிக்கும். ஒரு ஆவி உங்களுக்குள்ள இந்த கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அந்த தூண்டுதலை கொடுப்பது பிசாசு, அதுக்குள்ள அடிமைப்படுத்துவது பிசாசு. அது இல்லாமல் உங்களால் இருக்க முடியாதுன்ற நிலைமை கொண்டு வருவது பிசாசு. அப்போ இந்த மாதிரி சாத்தான் மனிதர்களை அடிமைப்படுத்தி
தேவனை விட்டு வழிவிலக பண்ணி அவருடைய நிம்மதியை குலைத்து, ஆசீர்வாதத்தை கெடுத்து, குடும்ப சமாதானத்தை கெடுத்து, குடும்பத்தை பாழாக்குவது தான் பிசாசினுடைய திட்டம். அந்த சாத்தானுடைய கிரியைகளை அழித்து மனிதர்களை விடுதலையாக்கத்தான் இயேசு உலகத்தில் வந்தார். அவர் சிலுவையில் இரத்த சிந்தி மரித்து மனிதனுக்கு விடுதலையை உண்டாக்கினார். அதனால் இயேசு கிறிஸ்து தான் அந்த பாவ சாபத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க முடியும். ஒரு சமயம் ஒரு மதுபான பழக்கத்தில் உள்ள சகோதரரை அவருடைய மனைவி கூட்டிகிட்டு வந்தாங்க. என் கணவர் மதுபானம் குடித்து 20 வருஷமாக குடிக்கிறாருங்க. அவர் சம்பாதிக்கிற பணம் எல்லாம் டாஸ்மார்க் கடைக்கே போகுது. என் கணவருக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்ககிட்ட ஏயா குடிக்கிறீங்க? மனைவி பிள்ளைகள்லாம் கண்ணீரோடு நிற்கிறாங்க. குடும்பமே பாழாக போகுது. எனக்கு தெரியுது ஐயா, எனக்கு தெரியுது. என்னால் விட முடியலையே, அது இல்லாமல் இருக்க முடியலையே, எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகுது, நான் என்ன பண்ணுறது? பரிதாபம். இன்றைக்கி அதான் நிறைய பேருடைய உண்மை நிலைமை. நீங்கள் உண்மையாக விடுதலை பெற விரும்புகிறீங்களான்னு கேட்டேன். எனக்கு விடுதலை கொடுத்தா நல்லது ஐயா, அதுக்கு தான் ஜெபிக்க வந்திருக்கிறேன். உண்மையாக அவர் விடுதலை விரும்பினார். அவர் மேலே கை வைத்து ஜெபித்த போது ஒரு அசுத்த ஆவி அலைக்கழித்து அவர் வீட்டு வெளியேறி போனார். அந்த அசுத்தாவி போன உடனே கீழே விழுந்தவர் எழுந்தார். பாருங்க, அவருடைய முகமே மாறி இருந்தார். என்னை விட்டு ஒரு அசுத்தாவி போயிட்டு அதன் பிறகு அவர் டாஸ்மார்க் கடைக்கே போகவில்லை. அதன் பிறகு குடிக்கணுன்ற எண்ணமே வரவில்லை. இயேசுடைய ஒரே ஒரு தொடுதல் அந்த பாவத்திலிருந்து விடுதலை. பாருங்க, அந்த அசுத்தாவி விலகி, குடிவரியின் ஆவி விலகி போனது. அதன் பிறகு அவருடைய மனம் புதிதாய் இயேசுவால் மாற்றப்பட்டு விட்டது. அதன் பிறகு அந்த குடிக்கணுன்ற எண்ணமும் வரலை, அந்த ஆசையும் வரலை. மதுபான கடையை பார்த்தா கூட எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. 20 வருஷம் குடித்து கொண்டிருந்தேன், மதுபானம் இல்லாமல் இருக்க முடியாது. இப்போ டாஸ்மார்க் கடையை பார்த்தா அருவருப்பாக இருக்குது. எப்படி அந்த மாற்றம் வந்தது? அதுதான் இயேசு கொடுக்கிற விடுதலை. இயேசு மட்டும்தான் இப்படிப்பட்ட விடுதலையை தர முடியும். அந்த இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், ரம்மி விளையாடுவது, செல்போனில் தவறான காரியங்களை பார்ப்பது, ரகசிய பாவங்கள், கோபம். சிலருக்கு எப்போ பார்த்தாலும் கோபமாக வரும். சொல்கிறாரு, எனக்கு ஏன் இப்படி நடக்குன்னே தெரியல. கோபம் வந்துட்டா கையில் இருக்கிற பொருளெல்லாம் தூக்கி எறிகிறேன், சாப்பாடு தட்டெலாம் பறக்குது, என் மனைவி பாவம். அடுத்த நேரம் பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்குது, ஏன் நான் இப்படி பண்ணேன்னு தெரியல. அந்த நேரம் ஒரு கோபம் வருது. அது ஒரு கோபத்தின் ஆவி, அது ஒரு எரிச்சலின் ஆவி. அந்த ஆவி உங்களுக்குள்ளே கிரியை செய்யும்போது கோபம், எரிச்சலை கொண்டு வந்து குடும்ப சமாதானத்தை கெடுத்து விடும். பிசாசு எல்லா பாவத்துக்கு பின்னால் இருப்பது இந்த பொல்லாத சாத்தான். அவனுடைய கிரியைகளை அழிக்கத்தான் இயேசு வெளிப்பட்டார். அவர் உங்களுக்கு விடுதலை தர முடியும். கோபத்திலிருந்து, எரிச்சலிருந்து, இச்சைகளிலிருந்து, பாவத்திலிருந்து இயேசுவால் விடுதலை கொடுக்க முடியும். நம்மை நாம் மாற்றிக்கொள்ள முடியாது. ஆனால் இயேசு விடுதலை கொடுத்துட்டா நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பிசாசு என்னென்ன பாவ சுபாவம், பாவ குணம், பாவத்துக்கு அடிமையாக்கி வச்சிருக்கிறானோ, இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. பிசாசின் கிரியைகளை அழித்து உங்களுக்கு விடுதலை. அதுக்கு தான் ஆண்டவர் அழைச்சிட்டு வந்திருக்கிறார். மதுபான பழக்கத்தில் அடிமைப்பட்ட சிலர் வந்திருக்கிறீங்க. போதை வஸ்துகளுக்கு அடிமைப்பட்ட சிலர் வந்திருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் சில வேண்டான்னு நினைக்கிற பாவத்தை விட முடியல அப்படின்னு சிலர் வந்திருக்கிறீங்க. சிலர் உங்களுடைய மனைவி கட்டாயப்படுத்தி அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்களை பாவின்னு உங்களை வெறுக்க மாட்டார். இனி ஒரு குடிகாரன், நீ ஒரு சூதாடி, என் பக்கத்தில் வராத அப்படி இயேசு சொல்ல மாட்டார். ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறவர். அவர் பாவிகளின் சிநேகிதன் என்று அழைக்கப்படுகிறவர். யாரையும் பாவின்னு புறம்பே தள்ள மாட்டார். நீ வா மகனே, நான் உனக்கு விடுதலை தர்றேன். நீ வா மகளே, நான் உனக்கு விடுதலை தருகிறேன். பாவியாயிருக்கிற நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றுகிற ஒரு தெய்வம் தான் இயேசு கிறிஸ்து. அதுக்கு தான் அவர் சிலுவையிலே மரித்தார். இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை உண்டாகும். ரெண்டாவது, இந்த சாத்தான் செய்கிற இன்னொரு காரியம். முதல்ல நான் சொன்ன பாவத்துக்கு அடிமையாக்கி சமாதானத்தை கெடுத்து விடுவான். ரெண்டாவது, அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்க கேட்போம்.
நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். இயேசு கிறிஸ்து பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றித் திரிந்தார். பார்த்தீங்களா, பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை விடுதலை கொடுத்து சுகமாக்குகிறவராக ஜனங்கள் மத்தியில் இயேசு சுற்றி நடந்தார். இன்றைக்கும் அதைத்தான் இயேசு சொல்கிறார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களுக்கு சுகம். இயேசு போன இடத்துலெல்லாம் வியாதியஸ்தரை குணமாக்கினார். வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்பானிகளை நடக்க வைத்தார், குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார், செவிடர்களை கேட்க வைத்தார், அப்புறம் முடக்குவாதத்தில் பாதிக்கப்பட்டவங்களை நடக்க வைத்தார், வாத வியாதியினாலே பாதிக்கப்பட்டு படுக்கையில் இருந்தவங்களுக்கு சுகம் கொடுத்தார், மரணக்கட்டில் இருந்தவங்களுக்கு விடுதலை கொடுத்தார். இந்த மாதிரி பலதரப்பட்ட வியாதியஸ்தர்களை இயேசு குணமாக்கினார். அப்படி தான் பைபிளில் நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த ஜனங்களுக்கு நன்மை செய்து வியாதியஸ்தரை குணமாக்கினார் என்று சொல்லும் பொழுது அந்த வசனம் சொல்லுது, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினார். அப்போ அந்த வியாதிக்கு பின்னாலேயும் பிசாசு இருக்கிறான். பாவத்துக்கு பின்னால் பிசாசு இருந்து எப்படி செயல்படுகிறானோ அதே மாதிரி வியாதிக்கு பின்னாலும் பிசாசு இருக்கிறான். எல்லா வியாதியும் பிசாசினால் உண்டானது அல்ல. அதே நீங்கள் மோகலா சொல்லிட்டாரியா வியாதினால பிசாசான், அப்படி கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. வியாதி வருவதற்கு பல காரணம் இருக்கிறது. நம்ம தூங்க வேண்டிய அளவு தூங்கலைன்னா சரீரத்தில் வியாதி வந்துடும். சாப்பிட வேண்டிய அளவு சாப்பிடலைன்னா வியாதி வந்துவிடும். நம்முடைய உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாத சாப்பாடை சாப்பிட்டா அது வியாதி பாதித்து விடும். வியாதி கிருமிகள் வரும்போது நம்ம பாதுகாப்பாக இல்லாட்டா அதை நம்மை தாக்கிவிடும். இப்படி வியாதி வர பல காரணம் இருக்கிறது. முக்கியமான ஒரு காரணம், சில வியாதிகள், பெரும்பாலான சில தீர்க்க முடியாத வியாதிகள், அதுக்கு பின்னால் இருப்பது இந்த சாத்தானுடைய கிரியை என்று வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து லூக்கா 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தா 18 வருஷம் கூனியாக இருந்த ஒரு பெண். கூனின்னா அவங்களுக்கு தெரியல, அப்படியே குனிஞ்சு நடப்பாங்க. நம்ம நிமிர்ந்து பார்க்க முடியாது, அப்படியே தரையை பார்த்துக்கிட்டே நடப்பாங்க. நான் சிலரை பார்த்தா ரொம்ப வேதனையாக இருக்கும். சிலரை பார்த்துருக்கிற கிராமங்களில் அப்படியே நடந்து போவாங்க. கொஞ்ச நேரம் போனோன்னு முழங்கால கை வச்சு நிற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது பிறகு அப்படியே நடப்பாங்க, அப்புறம் முழங்கால கை வச்சு அவங்களால நிமிர முடியாது, முதுகு வளைந்து கூனியாக இருந்து. அப்படி 18 வருஷம் ஒரு பெண் கூனியாக இருந்தாங்க. 18 வருஷம். என்ன சொல்லியிருப்பாங்க? அவங்களுடைய முதுகுத்தண்டில் ஒரு வியாதி, ஸ்பைனல் கார்டில் வியாதி, எலும்பு பாதிச்சுட்டு அதனால் கூன் விழுந்து விட்டது, அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. அந்த சகோதரிக்கு தான் தெரியும் அந்த வேதனை. அவங்க இயேசு பிரசங்கம் பண்ணுற இடத்துக்கு வந்திருந்தாங்க. இயேசு பிரசங்கம் பண்ணுவதை கேட்டு கொண்டிருந்தாங்க. இயேசு அவங்கள பார்த்துட்டு அவங்கள கூப்பிட்டார், மகளே நீ வா, நீ முன்னால் வான்னு கூப்பிட்டார். அந்த சகோதரி எழுந்தபோது கூனோடு வந்தாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க இயேசு என்ன செய்ய போகிறார் என்று. அவளை பார்த்து, மகளே உன் பலவீனத்தில் நின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய் அப்படின்னு சொல்லி தன் கரங்களை அவள் மீது வைத்தார். உடனே அவர்கள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். உடனே சுகமாக்கிவிட்டார். நிமிர்ந்து அவங்க தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பாருங்கள், இயேசு ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். அப்போ எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்போ அந்த ஜெபாலய தலைவர் சொல்கிறான், ஓய்வு நாளில் இந்த நாளில் சுகமாக்கலாமா? பாருங்கள், மதத்தினால மக்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்வதை கூட அவன் தடுக்க பார்க்குறான், மத வைராக்கியம். அதனால் அந்த ஜெபாலய தலைவர் சொல்கிறான், இப்படிலாம் அங்கே அற்புதம் செய்யக்கூடாது, இப்படிலாம் சுகம் பெறக்கூடாது, கடவுளை நம்புங்க போகிறோம், அது என்ன சுகம் பெறுவது இந்த ஓய்வு நாளில் அப்படின்னு சொல்கிறான். இயேசு சொன்னார் 16ஆம் வசனத்தில், சாத்தான் 18 வருஷமாய் கட்டி வைத்திருந்த இவளை குணமாக்க வேண்டியது அவசியம் அல்லவா? அது ஓய்வு நாளாக இருந்தானே, எந்த நாளாக இருந்தானே, அடிமைத்தனத்தில் அவள் விடுதலை பெறணுமே. அப்போ இயேசு சொல்லுகிறார், 18 வருஷம் சாத்தான் அடிமையாக்கி வைத்திருந்தான். அவளை கூனியாக வைத்திருந்தது சாத்தான், பிசாசு. அவளுடைய சரீரத்தை தாக்கி
அவளை பலவீனப்படுத்தி கூனியாக்கி வைத்திருந்தது. நான் இந்த மாதிரி அற்புதத்தை பார்த்துருக்கிறேன். ஒரு சமயம் மத்திய பிரதேசத்துக்கு ஊழித்து போயிருந்தோம். மத்திய பிரதேசத்தில் வட இந்தியாவில் ஒரு கிராமத்தில் கூட்டம் ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க. பல கிராமத்திலிருந்து ஆதிவாசி மக்கள் அவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்போ வந்து கூட்டத்தில் வசனத்தை பிரசங்கம் பண்ணி நான் ஜெபத்தை நடத்தி கொண்டிருந்தேன். என்னுடைய செய்தியை பிஷப் தேவதாஸ் அவங்க தான் மொழிபெயர்த்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜெபம் நடந்து கொண்டு இருக்கிறது. திடீர்னு எல்லாம் சத்தம் போடுறாங்க, கூச்சல் போடுறாங்க, பலமாக சத்தம் இருக்குது. நான் கண்ணத்தை மூடி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னடா அது திடீர்னு சத்தமாக இருக்குது, ஜெப நேரத்தில் இப்படி கூச்சல் போடுறாங்களே, கை தட்டுறாங்க, கூச்சல் போடுறாங்க, ஒவ்வொன்று சத்தம் போடுறாங்க. நான் கண்ணை திறந்து பார்த்தா எல்லாரும் கையை தட்டுறாங்க, கூச்சல் போடுறாங்க, ஸ்டேஜுக்கு முன்னால் எட்டி பார்க்குறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை. நான் என்னென்னு கண்ணை திறந்து ஜெபத்தை பாதியில் நிறுத்திட்டு நான் பார்க்குறேன். ஒரு அம்மா இங்கேருந்து அங்கே ஓடுது, இங்கேருந்து இங்கே ஓடுது, அப்படியே ஓடுது. அந்த அம்மாவை பார்த்து எல்லாம் சத்தம் போடுறாங்க, கை தட்டுறாங்க. நான் பிஷப் தேவதாஸ் பிரதர்கிட்ட கேட்டேன், இங்கே என்ன நடக்குது பிரதர், ஏன் இப்படி சத்தம் போடுறாங்க, ஏன் இந்த அம்மா ஓடிக்கிட்டு இருக்குது? அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த அம்மா பல வருஷமாக கூனியாக இருந்தது, அந்த அம்மாவில் நிமிர்ந்து நடக்க முடியாது. இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் அது தெரியும், இப்படி தான் நடக்கும். இப்போ ஜெப நேரத்தில் கோன் மாறி எழும்பி விட்டது, நிமிர்ந்து விட்டது. கூனியாக இருந்த இந்த பெண்ணை இயேசு குணமாக்கிட்டாரு. அது சுகம் பெற்ற சந்தோஷத்தில் அங்கங்கே ஓடுது. இப்போ நான் சுகமாயிட்டேன்னு சொல்லி இந்த மக்களுக்கெல்லாம் இந்த பெண்ணை தெரியும். அதனால இயேசு அற்புதம் செய்தாட்டான்னு சத்தம் போடுறாங்க என்று. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு அற்புதம் செய்த இயேசு இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவர். நான் அந்த அம்மாவுக்காக ஜெபிக்கவே இல்லை. அந்த அம்மா கூட்டத்தில் உட்கார்ந்து இருந்தது. நான் பொதுவாக தான் ஜெபம் பண்ணேன். இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் சுகமாகட்டும், விடுதலை ஆகட்டும் தான் ஜெபம் பண்ணினேன். அந்த அம்மா கூனியாக வந்திருப்பது எனக்கு தெரியாது. அந்த அம்மாவுக்காக தனியாக நான் ஜெபிக்கவும் இல்லை. பொதுவாக ஜெபிக்கும் போது அற்புதம். அப்போ அந்த அம்மா விசுவாசித்தது. இன்றைக்கு இயேசுவின் வல்லமை விசுவாசித்தீங்கன்னா நடக்க முடியாத நீங்கள் எழும்பி நடப்பீங்க. காது கேட்காதவங்களுக்கு காது திறக்கப்படும், கண்கள் பாதிக்கப்பட்டவங்களுடைய கண்கள் திறக்கப்படும். நீங்கள் விசுவாசிக்கணும். மோகலாசஸ் ஏதாவது செய்வான்னு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. இயேசு என்னை தொடுவார், இயேசு என்னை நடக்க வைப்பார், இயேசு எனக்கு அற்புதம் செய்வார். அந்த விசுவாசத்தோடு இருந்தீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் நடந்து வீட்டுக்கு போவீங்க. வீல் சேரில் வந்தவங்க நடந்து போவீங்க. நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதிரி அற்புதங்களை பார்த்திருக்கிறேன். அந்த சாத்தானுடைய கட்டு அறுக்கப்பட்ட உடன் விடுதலை. ஆஸ்துமா வியாதி, ஆர்த்தரைட்டிஸ் வியாதி, நடக்க முடியாத கால்கள், இந்த மாதிரிலாம் பிசாசு முடக்கி விடுவான். முடக்குவாதத்தை கொண்டு வருவது ஒரு ஆவி, வாத வியாதியை கொண்டு வருவது ஒரு ஆவி, நடக்க முடியாதபடி காலை முடக்குவது ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி. அந்த ஆவி வெளியேறிட்டா உடனே உங்களுடைய கால் செயல்பட ஆரம்பிச்சிடும். உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற நோய் மறைந்து விடும். கேன்சர் பல காரணம் உண்டு. சில விதமான கேன்சர் பிசாசினால் உண்டாக்கப்படுகிறது. அது மருந்து மாத்திரைக்கு கட்டுப்படாது. என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் மாற்றத்தை பார்க்க முடியாது. அதில் இருக்கிறது ஒரு பொல்லாத ஆவி. அந்த ஆவி வெளியேறின உடனே அந்த கேன்சர் மறைந்து விடும். இன்றைக்கி அந்த மாதிரி வந்திருக்கல ஆர்த்தரைட்டிஸ், ஜாயிண்டாக வலிக்குதும்பாங்க. ஒரு ஆவி என்னை விட்டு போச்சுது, கையெல்லாம் சோமாயிட்டு, காலெல்லாம் சோமாயிட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ நிறைய வியாதிகளுக்கு பின்னால் இருப்பது பிசாசின் ஆவி, பலவீனப்படுத்துகிற ஆவி. நம்முடைய சரீரத்தில் நோய்களை கொண்டு வந்து நம்மளை வேதனைப்படுத்துகிற சாத்தான், அவனுடைய ஆவி. அந்த பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு இயேசு வெளிப்பட்டு சிலுவையிலே மறித்து சாத்தானுடைய வல்லமைகளை அழித்தார். அதான் வசனம் சொல்லுகிறார். நீங்கள் அதை விசுவாசித்தால் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. உங்களுடைய சரீரத்தை விட்டு அந்த ஆவி வெளியேறி போவதை உணர்வீர்கள். அந்த ஆவி வெளியேறி போனதை ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு அனுபவம். சிலர் சொல்ல, நான் மயங்கி விழுந்துட்டேன், எழும்பி பார்த்துட்டா விடுதலை ஆக்கி விட்டார், அந்த ஆவி போய்விட்டார். சிலர் சும்மா நின்றுக்கிட்டே இருந்தேன், ஏதோ ஒன்று என்னை விட்டு வெளியேறி போன மாதிரி இருந்துச்சு, சுகமாயிட்டேன். சிலர் சொல்லுவாங்க, என்ன நடந்ததுன்னு தெரியல,
ஒரு புகை மாதிரி என்னை விட்டு போச்சு, சுகமாயிட்டேன். அந்த அசுத்தாவி வெளியே போகும்போது எல்லாரையும் விட்டு ஒரே மாதிரி போகாது. சிலர் அலைக்கழித்து தள்ளிட்டு போகும், சிலரை விட்டு அமைதியாய் போய்விடும், சிலரை விட்டு அப்படியே அசைத்து விட்டு போய்விடும். ஆனாலும் ஆவி அந்த வெளியேறின உடனே விடுதலை உண்டாக்கிவிடும். இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தில் இருதய பிரச்சனை, கிட்னி ப்ராப்ளம், கல்லீரலில் பிரச்சனை, உங்களுடைய நுரையீரலில் பிரச்சனை, சுவாச உறுப்பில் பாதிப்பு. ஒரு சகோதரர் முடிய மூச்சு இழுத்துக்கிட்டே இருக்கு, சுவாச உறுப்பு, அவனுடைய சுவாச உறுப்பை பாதிக்கப்பட்டு சுவாசிக்க முடியல, மூச்சு இழுக்க கஷ்டம், அவனுடைய நுரையீரல் பம்ப் பண்ண கஷ்டப்படுகிறாரு. அப்படியே ஒரு மரண போராட்டம். அவனுக்கு ஜெபிச்ச உடனே நல்ல அவளால் மூச்சு விட முடியுது, ஃப்ரீ ஆகி விட்டார். எத்தனையோ வருஷமாக மூச்சு விட கஷ்டப்பட்டவங்க ஜெபித்த உடனே நல்லா மாறிட்டு. என்ன நடந்ததுன்னு கேட்டால், ஜெபம் பண்ணும்போது ஏதோ ஒன்று என்னை விட்டு வெளியேறி போச்சுது, என்னால் ஃபீல் பண்ண முடிந்தது, போன உடனே சரியாகி விட்டார். அந்த சுவாச உறுப்பை தாக்கி இருந்த பிசாசு வெளியேறின உடனே அது செயல்பட ஆரம்பித்து விட்டார். சாத்தானுடைய சரீரத்தை தாக்க முடியும். சிலருடைய கர்ப்பப்பையை அவன் தாக்கி கர்ப்பம் உண்டாகாதபடி தடுத்து கொண்டே இருப்பான். அது ஒரு பொல்லாத ஆவி, கர்ப்பத்தை தடை செய்கிற ஆவி, அது சர்ப்பத்தின் ஆவி, பாம்பின் ஆவி. அந்த கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை கொன்று கொண்டே இருப்பான். கர்ப்ப சிரவை ஏற்படுதுன்னா அது பிசாசு, அவன் கொல்லுகிறவன், அந்த குழந்தையை கொன்று விடுகிறான். அந்த ஆவி கிரியை செய்கிறார். அதே மாதிரி தான் இந்த பொல்லாத பிசாசு நரம்புகளை தாக்கிறோம், சிலருடைய எலும்புகளை தாக்கிவிடும், சிலருடைய கண்களை தாக்கிவிடும், சிலருடைய காதை மந்தமாக்கிவிடும், சிலருடைய கால்களை நடக்க விடாதபடி முடக்கிவிடும், சிலருடைய லங்ஸை பாதித்து விடும், சிலருடைய கிட்னியை பாதித்து விடும். சாத்தான் இந்த மாதிரி மக்களை பலவீனப்படுத்தி வியாதிக்குள்ளாக்கி அடிமைப்படுத்துகிறவன். ஆனால் இயேசு கிறிஸ்து விடுதலை தருகிறவர். இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. உங்களுடைய சரீரத்தில் எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதில் ஒரு விடுதலை ஆண்டவர் தருவார். சிலருக்கு அந்த ஆவி வெளியேறி போவது தெரியும், சிலருக்கு தெரியாது. ஆனால் விடுதலை உண்டாகிவிடும். அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற விடுதலை. அப்போ பிசாசனுடைய கிரியைகள், ஒன்று நம்மை பாவத்துக்குள்ளாக்கி அடிமைப்படுத்துவது, ரெண்டாவது நம்முடைய சரீரத்தை தாக்கி நம்மை வியாதிக்குள்ளாக்கி பலவீனப்படுத்தி நம்முடைய சந்தோஷத்தை கெடுப்பது, கடைசியாய் மூன்றாவது இந்த சாத்தான் செய்கிற இன்னொரு காரியம். இன்னொரு வேத வசனத்தை நம்ம இப்போ வாசிக்க வேண்டும். வேத புஸ்தகத்தில் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார். மரணத்திற்கு அதிகாரியாயிருக்கிற பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு, அதனால தான் இயேசு சிலுவையிலே மரிக்க ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய மரணத்தின் மூலம் சாத்தானை ஜெயித்தார். அதான் பிசாசுக்கு பயம். அவர் சிலுவைக்கு போய்விடக்கூடாது என்பதில் சாத்தான் கவனமாக இருந்தான். சிலுவையில் மாத்திரம் மறிக்கூடாது, ரத்தம் சிந்தக்கூடாது. கெத்செமனே தோட்டத்தில் அவரை கொல்லும்படி போராடினான். மரணத்துக்கு ஏதுவான துக்கம் வந்திருக்கிறதுன்னு இயேசு சொல்லுகிறார். மலையிலிருந்து தள்ளி கொல்ல பார்க்குறாங்க, ஆனால் கொல்ல முடியலை. இயேசுவை கொலை செய்ய பல விதத்தில் முயற்சி பண்ணாங்க மதவாதிகள், எதுவும் அவங்கள தொட முடியலை. ஏன்னா அவர் சிலுவையில் போய் பரிசுத்தமுள்ள ரத்தத்தை சிந்திட்டா சாத்தானுடைய கிரியை அழிக்கப்பட்டுரும். அங்கே தான் அவர் ஜெயிக்க போகிறார். மூன்றாவது நாள் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழும்பிட்டா மரணத்திற்கு அதிகாரியாக இருக்கிற பிசாசின் கிரியை அழிக்கப்பட்டு விடும். சாத்தானுக்கு அது தெரியும். அதனால தான் அவர் சிலுவைக்கு போகக்கூடாது என்பதில் கவனமானார். அதனால தான் இன்றைக்கி சிலர் பாருங்கள், இயேசுவை நம்புகிறோம், ஆனால் அவர் சிலுவையில் மரித்தார் என்பதை நம்ப முடியாது. நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அவர் மரித்து உயிர்த்தெழுந்தது உண்மை. அவர் மரணத்தின் மூலமாகத்தான் சாத்தானை ஜெயித்தார். அவருடைய மரணம் இரத்தத்தின் மூலமாக தான் பிசாசின் வல்லமை அழித்தார். அதை நம்பினா விடுதலை வந்துருன்னு சாத்தானுக்கு தெரியும். அதனால தான் அதை நம்ப விடாமல் பண்ணி கொண்டு இருக்கிறான். அவர் சிலுவையிலே மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார்.
மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலே ஜெயித்தார். எதுக்காக? வாழ்நாள் எல்லாம் மரண பயத்தில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக. நிறைய பேருக்குள்ள பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், வியாதியை குறித்த பயம், மனிதர்களை குறித்த பயம், இப்படி விதவிதமான பயம் இருக்கிறது. கொரோனா வந்த உடனே பாருங்கள், எல்லாரையும் பயம், உலகம் முழுவதையும் பயம் பற்றி கொண்டது. வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, எல்லாம் வீட்டுக்குள்ளே முடக்கப்பட்டாங்க. மாஸ்க் போடணும், எல்லாரும் மாஸ்க் போட்டுட்டாங்க. பயம். என்ன பயம்? மரண பயம். இந்த மரண பயம்தான் எல்லாவற்றை விட கொடிதான பயம். அந்த வசனம் சொல்லுகிறது, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்துக்கு அடிமையானவர்களை விடுதலையாக்கும்படி இயேசு சிலுவையிலே மரணத்தை ருசி பார்த்தார். ஒரு மரண பயம் சிலருக்குள்ள. நான் மரிச்சிருவனோ, செத்துருவனோ, இருதயத்தில் வலிக்கிறே, நான் செத்துருவனோ பயம். ராத்திரியில் தூங்க போனால் காலையில் உயிரோடு எழும்புவோன்னு தெரியலையே, மரண பயம். தூங்குறதற்கு பயம். சிலருக்கு வண்டியில் ஏறினா இது விபத்துக்குள்ளாகி செத்துருவனோ ஒரு பயம். பயங்களிலேயே ரொம்ப கொடூரமான பயம் மரண பயம். நான் மரிச்சிருவனோ செத்துருவனோ என்கிற பயம். அது பிசாசினிடத்திலிருந்து வருகிற பயம். சாத்தான் இந்த மரண பயத்தை மனிதர்களுக்குள்ளே உண்டாக்கி அவருடைய தூக்கத்தை கெடுத்து, நிம்மதியை கெடுத்து, அவருடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை கெடுத்து, எப்பொழுதும் ஒரு மரண பயம். ஏன்னே வெளியே விளங்க முடியல. இதை சொன்னால் மற்றவங்க நம்புவாங்களா? எனக்குள்ளே ஒரு மரண பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி செத்துருவனோ, ராத்திரி செத்துருவனோ, அல்லது இந்த காரு விபத்துக்குள்ளாக்கி மறிச்சிருவனோ, எனக்கு அப்படியே ஒரு மரண பயம். வெளியே சொல்ல முடியலையே, சொன்னால் நம்புவாங்களா? எப்படி நம்புவாங்க? இதெல்லாம் உங்கள் கற்பனைன்னு சொல்லிடுவாங்களே, அதுவே ஒரு பயம். ஆனால் இந்த மரண பயம் பிசாசினால் வந்தது. நிறைய பேர் ராத்திரியில் தூங்க முடியல, நிம்மதியாக படுக்க முடியல. என்ன தூங்கி கொண்டிருக்கும் போதே உயிர் போயிட்டா அந்த மரண பயம். அது பிசாசினிடத்திலிருந்து வரக்கூடிய மரண பயம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க இயேசு மரணத்தை ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்தார், அந்த மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசை ஜெயித்தார். அதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக அநேகர் வந்து சொல்லியிருக்கிறாங்க, ஐயா மரண பயம், செத்துருவனோ மரிச்சிருவனோ அவ்வளவுதானோ, இதுதான் கடைசி நாளோ நீ வாழ்ந்தேன். இயேசு என்னை தொட்டார், அந்த மரண பயத்தின் ஆவி என்னை விட்டு விலகினது, இப்போ எனக்கு மரண பயமே இல்லை. அப்படி சொல்கிறவங்க நிறைய பேர் விடுதலை பெற்றிருக்கிறாங்க. அப்போ அதுலேருந்து விடுதலை பெற்றான்னு தெரியுமா, மரண பயமே இருக்காது. மரணத்துக்கு சவால் விடுவீங்க, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணத்தை ஜெயித்த இயேசு என்னோடு இருக்கிறார், அதனால மரணத்துக்கு பயம் இல்லை. அப்படி சொல்லுகிற ஒரு அனுபவத்தை தருகிறவர் இயேசு கிறிஸ்து. மரண பயத்திலிருந்து விடுதலை கொடுத்து மரணத்தை சந்தோஷமாய் நீ வந்து பார் என்று சொல்லக்கூடிய தைரியத்தை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற மரண பயத்திலிருந்து விடுதலை இயேசு தரப்போகிறார். இப்போ அந்த விடுதலைக்காகத்தான் ஜெபிக்க போகிறோம். 3 காரியம். 1 பாவம், பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. 2வது நோய்கள், பிசாசு கொண்டு வர வியாதியிலிருந்து விடுதலை. 3வது பயம், மரண பயம், அந்த மரண பயத்திலிருந்து விடுதலை. ஏதோ ஒரு பயம், கடன்காரர்கள் வந்துடுவாங்களோ நீ பயம், இந்த பொல்லாத மனிதர்கள் வந்து என்னை தாக்கிடுவாங்களோ நீ பயம். இப்படி பலவிதமான பயங்களில் சிக்கி இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் தரப்போகிறார். நாம் எல்லாரும் ஜெபிக்க முடிய எழுந்தன்னு இருப்போம், எல்லாரும் ஜெபிக்க எழுந்தன்னு இருப்போம். இயேசு உங்களுக்காக சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்த இயேசு உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற சாத்தானுடைய வல்லமைகளை சிலுவையிலே அவர் அழித்து ஜெயம் எடுத்தார். அவரால் தான் உங்களுக்கு மெய்யான விடுதலை தர முடியும். 3 விதமான விடுதலை. முதலாவது விடுதலை பாவத்திலிருந்து. இந்த பாவம் நிறைய பேர் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. இந்த பாவத்தை விட முடியலை, மதுபானத்தை விட முடியலை, இந்த சூதாட்டத்தை விட முடியலை, இந்த இச்சைகளை விட முடியலை, இந்த கோபம், எரிச்சல், இந்த பாவத்தை ஒரு ஆவி தூண்டுது. செய்த பிறகு நான் துக்கப்படுகிறேன், என்னை அடிமைப்படுத்துகிறது, என்னால் இதை விட முடியலை, தப்புன்னு தெரிந்து விட முடியலை,
இந்த மாதிரி சிலர் வந்திருக்கிறீங்க. முதலாவது அதிலிருந்து விடுதலை. எல்லாரும் கண்களை மூடி முதலாவது ஒரு நிமிடம் வலதுகரம் உயர்த்தி, இயேசுவே நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிங்க, இந்த வசனத்திற்காய் ஸ்தோத்திரம். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி வெளிப்பட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். சிலுவையில் பிசாசின் கிரியைகளை அழித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சிலுவையிலே சாத்தானுடைய வல்லமையை நீர் அழித்ததற்காய் ஸ்தோத்திரம். பிசாசின் கிரியைகளை நீர் சிலுவையிலே ஜெயித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய இரத்தத்தினாலே பிசாசின் வல்லமைகளை முறியடித்ததற்காய் ஸ்தோத்திரம். மரணத்தை நீர் ஜெயித்ததற்காக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு விடுதலை கொடுக்க சிலுவையிலே பலியானீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு 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 அந்த பெயரை சொல்ல 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 ஆண்டவுடைய பலத்த வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறாரு. ஆண்டவுடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறாரு. இயேசுவின் பிரசன்னம் இறங்கி கொண்டு இருக்கிறாரு. இப்பொழுது ஆவியானவர் பலமாய் இறங்குகிறபடியால் விடுதலை விடுதலை. இது ஒரு விடுதலையின் நாள், இது ஒரு விடுதலையின் நேரம். உங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து வருகிற சாத்தானுடைய கட்டுகள் அறுக்கப்படுகிற ஒரு நாள். பிசாசின் வல்லமைகள் முறிக்கப்படுகிற ஒரு நாள். உங்களை அடிமைப்படுத்துகிற பிசாசின் கட்டுகள் அறுக்கப்படுகிற ஒரு நாள். இப்பொழுது இப்பொழுது இயேசுடைய பிரசன்னம் மகிமையாய் இறங்கி கொண்டிருக்கிறாரு. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு இயேசு இயேசு. அவரை துதிக்க துதிக்க ஆவியானுடைய வல்லமை பலமாய் இறங்குகிறாரு. தேங்க்யூ லார்ட், அல்லேலூயா. ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவியர்கள். இது ஒரு விடுதலையின் நாள், இது ஒரு விடுதலையின் நேரம். ஆவியானவர் பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறார். கட்டுகள் அறுக்கப்படுகிற நேரம் இது. முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்கள் விடுதலை அடைய நீ ஜெபம் பண்ணு. முதலாவது பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. ஐயா, என் வாழ்க்கையில் சில பாவங்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறார். இந்த பாவத்தை விட முடியவில்லை. பாவம்னு தெரியுது, விட முடியலை. மதுபானத்தை விட முடியலை, போதை வஸ்துகளை விட முடியலை, இந்த ரம்மி விளையாட்டை விட முடியலை, சூதாட்டத்தை விட முடியலை, இச்சைகளை விட முடியலை. இந்த பாவம் எனக்கு தெரியுது பாவம் என்று, என்னால் விட முடியவில்லை. எனக்கு ஒரு விடுதலை வேணும். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எனக்கு விடுதலை தரணும். அப்படி சொல்கிறவங்க மட்டும் வலதுகரம் உயர்த்துங்க. எனக்கு ஒரு விடுதலை வேணும், இன்றைக்கு விடுதலை வேணுன்றவங்க கரம் உயர்த்தி கொள்ளுங்க. இப்போ ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, இந்த பாவத்தை எனக்கு மன்னியும், இச்சைகளை எனக்கு மன்னியும், மதுபான பழக்கத்தை மன்னியும், ரகசிய பாவங்களை மன்னியும். பாவத்தை அறிக்கையிடுங்க. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இயேசுவே என் பாவத்தை மன்னியும். இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என் உள்ளத்தை கழுவும். இயேசுவே இயேசுவே இந்த பாவத்திலிருந்து விடுதலை தாரும், விடுதலை தாரும். மதுபானத்திலிருந்து விடுதலை தாரும், இச்சைகளிலிருந்து விடுதலை தாரும், சூதாட்டத்திலிருந்து விடுதலை தாரும். இயேசுவே இந்த பாவத்தை எனக்கு மன்னியும். பாவத்தை அறிக்கையிடுங்க. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இயேசுவே மன்னியும். இயேசுவே என் உள்ளத்திலே வாரும். நீங்க சொல்லுங்க, இயேசுவே என் உள்ளத்திலே வாரும், என் வாழ்க்கையிலே நீர் வாரும், எனக்கு இப்பொழுது விடுதலை தாரும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இயேசு இயேசு இயேசு. அப்படியே கரம் உயர்த்தினவர்கள் வலது கரத்தை இருதயத்தில் வைங்க, இருதயத்தில் வைங்க. இயேசுவே என் உள்ளத்திலே வாரும். இயேசுவின் ரத்தம் என்னை கழுவட்டும், இயேசுவின் ரத்தம் என்னை கழுவட்டும். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை என் பாவங்களிலிருந்து விடுதலை தரட்டும். பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் பாவ கட்டுகள் அறுக்கப்படுவதாக, பாவ வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. இப்பொழுது விடுதலை, இப்பொழுது விடுதலை. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை பலமாய் இறங்குகிறது. விடுதலை 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 உண்டாகிறது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வல்லமை இன்றைக்கு பலமாய் வெளிப்படுகிறதை நான் பார்க்கிறேன்.
ஆண்டவர் இயேசுடைய இரத்தத்தின் வல்லமை பலமாய் வெளிப்படுகிறது. இன்றைக்கு விடுதலையின் நாள், விடுதலையின் நேரம். இயேசுவின் ரத்தம் உங்களை விடுதலையாக்கி கொண்டு இருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். பாவத்தை கொண்டு வருகிற அசுத்த ஆவியே, கொடிவெறியின் ஆவியே, விபச்சார வேசித்தனத்தின் ஆவியே, எரிச்சலின் ஆவியே, வெளியே வா. Come out to your devil, come out to your devil. வெளியே வா. இப்பொழுது பொல்லாத ஆவிகள் அலறுகிறது, வெளியேறுகிறது, அநேகரை விட்டு வெளியேறுகிறது. இப்பொழுது 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 அப்படிப்பட்டவர்கள் விடுதலை, விடுதலை, விடுதலை. இப்பொழுது ஆவியானவர் சொல்லுகிறார், அடுத்து மரண பயத்திலிருந்து விடுதலை. மரண பயத்தின் ஆவி வெளியேற போகிறது. மரண பயத்தை கொண்டு வருகிற ஆவி, தற்கொலை தோண்டுகிற ஆவி, இரவு நேரம் தூக்கத்தை கெடுக்கிற ஆவி, மரண போராட்டத்தை கொண்டு வருகிற ஆவி இப்பொழுது விலக போகிறாரு. சிலர் அந்த ஆவியினாலே கஷ்டப்படுகிறீர்கள். மரண பயம், மரண பயம். ராத்திரியெல்லாம் தூங்க முடியவில்லை, மரித்து விடுவேனோ என்ற பயம். தற்கொலையை தோண்டுகிற ஆவி, நீ தற்கொலை பண்ணி மரித்து விடு, மரித்து விடு என்று சொல்லுகிற ஆவி, இந்த மரண போராட்டத்தின் ஆவி பலரை தாக்கி இருக்கிறாரு. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. அந்த ஆவி வெளியேற போகிறது. மரண பயத்தை கொண்டு வருகிற சாத்தானே, உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். Come out to your devil. வெளியேறு, வெளியேறு பொல்லாத ஆவியே. மரண கட்டுகள், மரண பயங்கள் விலகுவதாக, மரண பயம் விலகுவதாக. மரண பயத்தை கொண்டு வருகிற ஆவி இப்பொழுது வெளியேறுவதாக, வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. மரண பயத்தில் கட்டப்பட்டிருக்கிறவர்கள் விடுதலை அடைகிறீர்கள். அசுத்த ஆவி வெளியேறுகிறது. மரண பயத்தை கொண்டு வந்த ஆவி வெளியேறுகிறது. விடுதலை, விடுதலை, விடுதலை. எல்லா கரம் உயர்த்தி இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். மரண பயத்தை கொண்டு வருகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். மரண போராட்டம் மாறட்டும் இப்பொழுதே, மாறட்டும் இப்பொழுதே. வாத வியாதிகள் விலகட்டும், முடக்குவாதங்கள் மறையட்டும், பக்கவாத நோய்கள் விலகட்டும், நரம்புகள் எலும்புகளில் சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க. நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பக்கவாத நோய்கள் விலகுவதாக, பக்கவாத நோயின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக. அந்த கையுக்குள்ளே காலுக்குள்ளே இயேசுவின் சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும், விடுதலையின் வல்லமை இறங்கட்டும் இப்பொழுதே. முடக்குவாத நோய்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. வாத நோய்களை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தில் உன்னை கட்டிண்டு கொள்ளுகிறோம். சாத்தானை கட்டிண்டு கொள்ளுகிறோம். சாத்தானுடைய கட்டுகள் அறுக்கப்படுவதாக. வாத வியாதியை கொண்டு வருகிற பிசாசின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக. கால்களை முடக்கி வைத்திருக்கிற சாத்தானுடைய கட்டுகள் அறுக்கப்படுவதாக. கைகளை முடக்கி வைத்திருக்கிற சாத்தானுடைய கட்டுகள் அறுக்கப்படுவதாக. பக்கவாத நோய்கள் விலகட்டும் இப்பொழுது. முடக்குவாத நோய்களை கொண்டு வருகிற ஆவிகள் விலகட்டும், சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். எழும்பி நடப்பார்களாக. நடக்க முடியாதவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழும்பி நடப்பார்களாக. கால்கள் பலன் கொள்ளுவதாக. கால்களை கட்டி வைத்திருக்கிற சாத்தானே, உன் கட்டுகள் அறுக்கப்படுவதாக. கால்கள் விடுதலை அடைவதாக. எழும்பி நடப்பார்களாக. மரண கட்டுகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் மரண கட்டுகள் மாறுவதாக. எழும்பி நடப்பார்களாக. கைகள் பயன்படுத்தப்படுவதாக. வாத உளைச்சல்கள், வாத நோய்கள் மறையட்டும். ஜாயிண்டுகளிலே, முழங்காலில் உள்ள வலிகள் மறையட்டும். முழங்கையில் இருக்கிற வலிகள், விரல்களிலே உண்டான வலிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. விடுதலை, விடுதலை. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. முடக்குவாதம், பக்கவாதம், எல்லா நோய்களும் மறைகிறது. இயேசுவுக்கு நன்றி. தகப்பனே, எலும்புகளிலே காணப்படுகிற வலிகள், முதுகு எலும்பிலே, முதுகு தண்டிலே காணப்படுகிற வலிகள் விலகட்டும். கழுத்து எலும்புகளிலே காணப்படுகிற வலிகள் விலகட்டும். ஆண்டவரே, தோள் பகுதியிலே கையை உயர்த்த முடியாதபடி, கையை பயன்படுத்த முடியாதபடி தோள் பகுதி எலும்பிலே காணப்படுகிற வலிகள் மறைவதாக. இடுப்பு பகுதியிலே காணப்படுகிற வலிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. இடுப்பை எலும்புகளிலே சுகம் உண்டாகட்டும். முதுகு எலும்புகளிலே சுகம் உண்டாகட்டும். விலா எலும்புகளிலே சுகம் உண்டாகட்டும். கைகள், கால்கள், எலும்புகளுக்குள்ளே வல்லமை இறங்கட்டும்.
இப்பொழுது பயன்படுத்த முடியாத உறுப்புகள் இயேசுவின் நாமத்தில் செயல்படுவதாக. எலும்பு நரம்புகளில் சுகம் உண்டாகட்டும். உம்முடைய வல்லமை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். சுகம் கொடுத்து விட்டதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சுகம். புதிய இருதயத்தை தாரும் ஆண்டவரே. எனக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுத்தீரே. இந்த பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் புதிய இருதயம் உண்டாவதாக. பாதிக்கப்பட்ட இருதயத்தில் சுகம் உண்டாவதாக. இருதயத்தில் பாதிக்கப்பட்ட வாழ்வுகள் இயேசுவின் நாமத்தில் புதிதாய் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் அந்த இரத்த அடைப்புகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. பிளட் கிளாட்டுகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். இருதயத்தில் இரத்தோட்டம் சீர்படுவதாக. அடைப்புகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். வாழ்வுகள் சுகம் அடையட்டும் இயேசுவின் நாமத்தில். பலவீனப்பட்ட இருதயம் புது இருதயமாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவர் லங்ஸை தொடுவீராக. நுரையீரலில் உம்முடைய வல்லமை இறங்குவதாக. நுரையீரல் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவதாக. நுரையீரலில் காணப்படுகிற கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக. சுகம் உண்டாகட்டும். லிவர்ல உம்முடைய வல்லமை இறங்கட்டும். லிவரை தொடுவீராக. லிவர்ல உம்முடைய வல்லமை இறங்கட்டும். லிவர்ல இருக்கிற கட்டிகள் மறையட்டும். பாதிக்கப்பட்ட லிவர் புதிய லிவராய் மாறட்டும். அந்த ஈரலை புதிதாய் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் கல்லீரல் புதிதாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். கல்லீரல் பாதிப்பு மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் சிறுநீரகம் புதிதாய் மாறுவதாக. சிறுநீரக கல் மறையட்டும். சிறுநீரக பாதிப்பு மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். சிறுநீரகத்தில் காணப்படுகிற கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். சிறுநீரகம் புதிதாய் மாறுவதாக. கர்ப்பப்பையை தொடுவீராக. ஆண்டவரே கர்ப்பப்பையை தொடுவீராக. அவைகள் புதிதாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக. கட்டிகள் மறைவதாக. சுகம் உண்டாகட்டும். புதிதாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே கட்டிகள், கேன்சர் கட்டிகள் மறையட்டும். தைராய்டு கட்டிகள் மறையட்டும். டிபி கட்டிகள் மறையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா கட்டிகளும் மறைந்து போவதாக. Every lump must disappear in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். அந்த கட்டிகள் எல்லாம் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். சரும வியாதிகள் விலகட்டும். ஊரல் வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். அந்த ஊரல் நோய்களை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகள் கடிந்து கொள்கிற இயேசுவின் நாமத்தில். பைல்ஸ் வியாதிகள் மறையட்டும். பைல்ஸ் வியாதியை கொண்டு வந்து வேதனைப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். ஆண்டவரே தலைக்குள்ளே குடைச்சல், தலைக்குள்ளே ஒரு கட்டி, தலைக்குள்ளே லம்ஸ், தலைக்குள்ளே டியூமர் என்று வேதனையோடு வந்திருக்கிற மகனை தொடும். அந்த மகளை தொடும். அந்த தலைப்பகுதிக்குள்ளே சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். இப்பொழுது ஒரு விடுதலை சுகம் உண்டாகட்டும். நீ தொட்டதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி, ஆண்டவரே என் தலை முதல் கால் வரை உம்முடைய வல்லமை இறங்கணும். என் சரீரம் முழுவதிலும் பூரண சுகம். நரம்புகளிலே சுகம், எலும்புகளிலே சுகம், இரத்தத்திலே சுகம், டிஷ்யூக்களிலே சுகம். இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க. என் தலை முதல் கால் வரைக்கும் இயேசுவின் நாமத்தில் சுகம். இயேசுவின் நாமத்தில் சுகம். நீங்கள் சொல்ல சொல்ல சுகம் உண்டாகிறாரு. நோய்கள் மறைகிறாரு. பலவீனங்கள் மறைகிறாரு. கட்டுகள் அறுக்கப்படுகிறாரு. இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் சுகம். இயேசுவின் நாமத்தில் சுகம். எல்லாரும் வலதுகரம் உயர்த்தங்க. வலதுகரம் உயர்த்தங்க. 2 நிமிடம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு விடுதலை தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். பிசாசின் கட்டு அறுக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி. அல்லேலூயா. இப்போ விடுதலை சுகம் பெற்றவங்க சீக்கிரம் மேடைக்கு வாங்க. 20 வருஷமா எங்க வலிக்கும்?
தலைப்பகுதி முழுதும் வலிக்கும். எப்பவுமே வலிக்கும். எப்பவும் வலிக்கும். நைட்டு பூரா பயங்கர வலியா இருந்தது. கண்ணு திறக்கவே முடியல. கண்ணு திறக்க முடியாத பெரும் போராட்டத்தோட இன்னைக்கு இதுல கலந்துக்கணும்னு சொல்லிட்டு நாங்க வந்தோம். எந்த ஊர் உங்களுக்கு? திருப்பூர்ல இருந்து வந்திருக்கிறேன். இப்ப என்ன நடந்தது? இப்ப ஜெபிக்கும் போது எனக்கு பாவத்துல இருந்து விடுதலை கொடுத்தாங்க. அப்ப எனக்கு ஒரு மயக்க மாதிரி வந்துருச்சு. மயக்க மாதிரி வந்து கீழே விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு பிரேயர் பண்ணாங்க. இப்ப பிரதர் பிரேயர் பண்ணும்போது என் பேரை சொல்லி தலைவலி போகுதுன்னு சொல்லி என் பேரை சொல்லி சொன்னாரு. எனக்கு ஒன் சைடா இருந்த அந்த தலைவலி பூரா போயிடுச்சு. நான் ஃப்ரீயா இருக்கிறேன். இப்போ 20 வருஷமா அந்த தலைவலி, 20 வருஷம். கவனிங்க, முதல்ல பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபித்தாங்க. அப்போ ஒரு அசுத்த ஆவி அவங்களை விட்டு வெளியேறி போய் விட்டது. அதன் பிறகு 20 வருஷமா அந்த தலைவலி பேர் சொல்லி அழைத்து ஆண்டவர் சுகமாக்கிட்டார். எல்லாம் கரந்துட்டு இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு வந்து முதுகு வலி ஜாஸ்தியா இருக்கும். குனிய முடியல, நிமிர முடியல. ரொம்ப குனிஞ்சு நிமிர்ந்தாலே ரொம்ப வலியா இருக்கும். அந்த இடுப்பு ஜாயிண்ட் வந்து ரொம்ப வலிக்கும். இப்போ வந்து இங்க வந்ததுக்கு அப்புறமும் ரொம்ப வலியா தான் இருந்தது. காலையில எல்லாம் எந்திரிச்சு சரியாவே இது பண்ண முடியல. நைட்டு ஜெபத்துல தான் இருந்தேன். இப்ப ஜெபிக்கும் போது என்ன நடந்தது? ஜெபிக்கும் போதுல அந்த வலியை வேதனை எல்லாம் இல்ல. நீங்க குனிஞ்சு நிமிர்ந்து பாருங்கன்னு சொன்னீங்க. குனிஞ்சு காமிங்க. இப்ப வலி எல்லாம் இல்ல. இதுக்கு முன்னால் இப்படி எல்லாம் பண்ண முடியாது. இடுப்பு எலும்புல இருந்த வலியை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். கரந்தட்டு இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. எந்த ஊர் உங்களுக்கு? கோவில்பட்டி. கோவில்பட்டி. என்ன செய்யறது? எனக்கு வந்து கடந்த ஒரு வருஷமாவே திடீர்னு பார்த்தீங்கன்னா தலையில வந்து உச்சியில தலையில திடீர்னு வலிக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஷோல்டர்ல வந்து கையவே தூக்க முடியாத அளவுக்கு வலி வந்துச்சு. அப்புறம் இப்போ கடந்த ஒரு 3 வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா முதுகுல வலிக்கும், மூச்சு விட முடியாது, வயிறும் சேர்ந்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆனவொடனே எனக்கு வலி தொடர்ந்து 3 வாரமாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ எனக்குள்ள ஒரு பிசாசானவன் இருந்துக்கிட்ட மாதிரியே எனக்கும் ஒரு உணர்வு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஜெபம் பண்ணவே முடியல. பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஜெபம் பண்ண முடியாது. இப்போ சர்ச்சில் போயும் பரிசுத்த ஆவியில் நிரம்பி என்னால் ஜெபம் பண்ணவே முடியாது. இங்கே வரும்போதே பார்த்தீங்கன்னா என் கால் அப்படியே கூசுனுச்சு. உள்ளே வரவே என்னால் முடியவே இல்லை. அதையும் மீறி நான் வந்து ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே உள்ளே வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமா இந்த ஜெபம் பண்ணும்போது எனக்குள்ளே இருந்து ஒரு ஆவி வெளியில் போனதை நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு புது பலன். ஆமென். தலை முதல் கால் வரைக்கும் பாருங்க, வினோதமான வலி. கையில் வலிக்கும், முதுகில் வலிக்கும், வயிற்று பகுதியில் வலிக்கும். ஒரு வருஷமா. இப்போ அந்த ஆவி வெளியேறி போன உடனே விடுதலை. அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி இயேசு விடுதலை கொடுத்துறார். இயேசுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எனக்கு வந்து 19 வயசுலேருந்து தூக்கமே இருக்காது. 13 வருஷமா தூக்கமே கிடையாது. 13 வருஷமா மாத்திரை போட்டு தூக்கம் வராது. நைட்டில் அசுத்தாவி போராட்டம் நிறையா இருக்கும். அப்படி இருந்து இப்போ எனக்கு இங்கே வந்து ஒரு விடுதலை கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் பேக் பெயினில் கணையத்தில் வந்து ஒரு பெரிய ஸ்டோன் இருந்துச்சு. எனக்கு கணையத்தில் அந்த ஸ்டோன் வந்து எடுத்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 7 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். வாந்தியாக எடுத்துகிட்டு இருப்பேன். பித்தப்பையும் டேமேஜ் ஆகி லங்ஸ், லிவர் எல்லாமே பாதிக்கப்பட்டுருச்சு. பாதிக்கப்பட்டு திரும்பியும் ஆண்டவர் கிருபையில 2வது அதையும் ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் சரி பண்ணி கர்த்தர் வந்து சாட்சியாக நிறுத்திருக்காரு. கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்போ வரும்போது இங்கே பேக் பெயின் இருந்துச்சு. எனக்கு இப்போ அந்த பெயின் கிடையாது. எல்லா விதத்திலிருந்து ஆண்டவர் சுகப்படுத்திட்டாரு. 13 வருஷமா ராத்திரில தூங்க முடியாது. உடம்பெல்லாம் பல உறுப்புகள் பாதிப்புகள். இன்னைக்கு பூரண விடு. உங்க பேர் என்ன? ராஜ்கமல். ஆண்டவர் 13 வருஷ போராட்டத்தில் விடுதலை. கரந்தட்டு இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. 3 வருஷமாக பக்கவாத வியாதியால் கஷ்டப்பட்டேன். நான் மார்த்தாண்ட அரசு விரைவு போக்குவரத்துக்கெல்லாம் டிரைவராக இருந்தேன். வர சைடு மொத்தம் மரவுப்பாக இருந்து இப்போ என்னுடைய பேரை சொல்லி கூப்பிட்டு அற்புதம். இந்த ஒரு பக்கம் இந்த பக்கம் இது மாதிரி கை உயர்த்த முடியாதா? கையில் வந்து மரவுப்பு. ஆமாம். இந்த பக்கவாதத்தினால அப்படியே வலி. இப்போ ஒன்றுமே இல்லை. எல்லாம் சரியாயிடுச்சு. எவ்வளோ காலமாக அந்த மாதிரி? 3 வருஷம். 3 வருஷமா பக்கவாதம். ஒரு பக்கம் அப்படியே மரமறுத்து போயிடும். இன்னைக்கு இயேசு பேர் சொல்லி அழைத்து விடுதலை கொடுத்துட்டார். கரந்தட்டு இயேசுக்கு நன்றி சொல்லுங்க. எந்த ஊர் உங்களுக்கு? நாகர்கோவில். என்ன செய்யும்? 7 வருஷம் நைட்டு தூங்க முடியாது. உடம்பு தூங்க முடியாது. உடம்பு தொடுறதுனால தூங்க முடியாது. அதுக்கப்புறம் அதனால குடிக்க ஆரம்பித்தேன். அந்த பழக்கம் இருந்துச்சு. இப்போ ப்ரேயர் பண்ணும்போது அது வெளியே போனதை நான் ஃபீல் பண்ணேன். இப்போ அது ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது சொல்லுது, நான் உன்னை திருப்பி குடிக்க வைப்பேன், இது உன்னை திருப்பி பாவத்தை பண்ண வைப்பேன்னு சொல்லுச்சு. அந்த ஆவி சொல்லுது. ஆமாம், சுற்றி நிற்குது. எல்லாத்தையும் அனுப்பிட்டியா, இதுக்கு தான் இங்கே வந்தியான்னு கேட்டுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இப்போ விடுதலை. 13 வருஷம் 7 வருஷமாக ராத்திரி தூங்க முடியாது. தூங்க முடியாதனால குடிப்பழக்கத்துக்குள்ளாக்கி அந்த ஆவி பேசிச்சான், உன்னை விட மாட்டேன் நீ. இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு விடுதலை. எந்த ஊர் உங்களுக்கு? திசையன்விளை. திசையன்விளை. என்ன செய்யும்? ஒரு 6 வருஷமா
ஒன்று கை கால் வலிக்கும், இல்லைனா தலை வலிக்கும், கண்ணு வலி, ஊறல், இந்த மாதிரி கரெக்டாக மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இந்த மாதத்துக்குள்ளே வந்துடும் எனக்கு ஏதாச்சும் ஒன்று. இந்த தடவையும் அதே மாதிரி ஒரு 3 வாரமாக நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். எல்லா ஹாஸ்பிட்டல் போனாலும் எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. ப்ரேயருக்கு தான் வருவேன். 4 மாவடிக்கு வந்து 1 வருஷம் கண் வலி சுகமாச்சு. இந்த தடவையும் இங்கே வந்தால் எனக்கு சுகமாகும்னு சொல்லி எங்கள் அம்மா கூட வந்தேன். இப்போ ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு இருந்த வலி எல்லாம் போயிட்டு ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார். எத்தனை வருஷமா இருந்தது? 6 வருஷம் கிட்ட. 6 வருஷமா பாருங்க, பிசாசு வந்து விதவிதமா கண்ணில் வலி, தலையில் வலி, சருமத்தில் இப்படி விதவிதமாக அவன் தான் தாக்குதல். 6 வருஷமா போராட்டத்தை இந்த மகளுக்கு இன்னைக்கு விடுதலை இயேசு கொடுத்துறார். கரந்தட்டு இயேசுக்கு நன்றி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் ஆமென். கால் முட்டி வலி, பின்னாடியும் வலி, 10 அடி கூட தள்ள முடியாது, ஊச்சி வாங்கும். இப்ப ஜெபித்ததுனால எனக்கு அந்த இதுல நல்லா நடந்து வரேன். நடந்து வந்துட்டீங்க. ஏசப்பாவுடைய இன்னைக்கு தான் இந்த கூடாரத்தை நானே பார்த்தேன். இயேசுவோடைய மகிமை. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க வடலூர்ல இருந்து வரோம். வடலூர்ல இருந்து பார்க்கணும், 4 மாடியை பார்க்கணும்னு நினைச்சிட்டு தான் வந்தோம். ஏசப்பாரு என் கனவுல வந்தாரு. இங்க இருந்து ஒரு ஏசப்பாரு அப்படியே வர்றாரு, இங்க இருந்து ஒரு ஏசப்பா இப்படி முகத்தை காட்டுறாரு. இயேசுவை பாருங்க பாருங்கன்னா ஜனங்கள்லாம் போய்கிட்டே இருந்தாங்க. யாரும் ஏசப்பாவை பார்க்கல, நான் பார்த்தேன். ஏசப்பாவை நான் பார்த்தேன். எவ்வளவு பெரிய பாக்கியம் அல்ல! வானத்தை பூமி உண்டாக்கிய ஆண்டவர் உங்களுக்கு தரிசனமாக இருக்கிறாரு, காலை சுகமாக்கிட்டாரு. 10 அடி கூட நடக்க முடியாதா? பாருங்க, அவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்காங்க. அம்மாவுக்கு பேர் என்ன? முத்து அம்மாச்சி. முத்து அம்மாச்சி. ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார், இயேசுவின் நாமத்தில் ஆமென். 2 வருஷமாவே எனக்கு நைட்டு பகல் எல்லா நேரத்துலையுமே நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு யாரை பார்த்தாலுமே எங்கள் வீட்டுக்காரரு இதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறேன், எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டேன். பிஸ்னஸில் நம்ம செத்து போயிட்டோம்னா பணம் கொடுத்ததெல்லாம் தெரியாமல் இருக்கணும், அவ்வளோதான் நான் முடிஞ்சு போயிட்டேன் அப்படின்னு நினச்சேன். இங்கே வரும்போது எனக்கு இதெல்லாம் எப்படியும் இருட்டாக இருந்துச்சு. நீங்கள் பேசுகிறதெல்லாம் கிளியராக கேட்கல, காதுக்குள்ளே இப்படி கை வச்சு கேட்குதெல்லாம் பார்த்தேன். ஆனால் அந்த மரணத்தின் ஆவி போட்டோம் அப்படின்னு நீங்கள் ஜெபிச்சப்ப எனக்குள்ளேருந்து ஏதோ ஒன்று ரொம்ப சத்தமாக வெளியே போச்சு. அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்க்குறேன், எனக்கு இங்கே அப்படியே ரொம்ப பிரகாசமாக இருக்குது. என்னால் நம்பவே முடியல, அவ்வளோ ஒரு சந்தோஷம். எந்த ஊர் உங்களுக்கு? நான் திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடியிலேருந்து வர்றேன். எவ்வளோ காலம் இந்த போராட்டம்? 2 வருஷமா. 2 வருஷமா மரண போராட்டம். நம்ம மறிச்சிருவணும்னு சொல்லி பிஸ்னஸ் கூட க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். வரும்போது ஒரு இருட்டா இருந்தது. ஆண்டவர் விடுதலை கொடுத்த உடனே வெளிச்சம். உங்க பேர் என்ன? ஏஞ்சல். ஆண்டவர் தொட்டுக்கு விடுதலை கொடுத்துட்டார். காட் பிளஸ் யூ. ஆமென் ஆமென். 10 வருஷமா ஒரே கை வலி, இது பொச 2 தூக்க முடியாது, ஒரே வலி, கை திடீர்னு உணர்ச்சிருக்காது. ஏன்னா இப்போ ஆண்டவர் முன்னத்தில் எனக்கு நல்லா ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார். உங்க பேர் என்ன? ரெபேக்கா. ரெபேக்கா. எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? கழுவுமலை. 2 வருஷமா என்ன செய்யும்? கால் வலி, மடக்க முடியாது, காலை மடக்க முடியாது, அந்த படிலாம் ஏறி இறங்க முடியாது. இப்போ வண்டியில் இறங்கும்போது ரொம்ப நேரம் நின்று தான் இறங்கினேன். அப்பவுமே எசப்பா எத்தனை பேர் இப்போ நான் வந்தது, நான் இனி தீங்கை காணாதே இருப்பாய், அந்த வசனத்தை நான் ஜெபம் பண்ணி. என்ன நடந்து ஜெபிக்கும் போது? இப்போ ஜெபிக்கும் போது வலி எதுவுமே இல்லை. 2 வருஷமா அந்த வலியை மாத்திட்டார். கரந்தட்டு இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. 6 வருஷமா கால் 2 முழங்கால். இப்போ என்ன நடந்துச்சு? வந்து வல்ல நடந்து வர்றதுக்கு பெரிய கஷ்டப்பட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப அழகா நடக்கிறீங்க. ஐயா பேர் என்ன? பால்ராஜ். இந்த ஊரு? விருதுநகர் மாவட்டம் கோடாங்கிப்பட்டி. ஆமென். நடக்க முடியாம முழங்கால் வலியோட காலை மடக்க முடியாது. ஆண்டவர் அற்புதமாய் தொட்டு முழங்காலை குணமாக்கி விட்டார். கரந்தட்டு இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. 8 வருஷமாட்டு எனக்கு வலது காது கேட்காது, இடது காது கேட்கும். இப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த காதை அடைச்சி வச்சுட்டு பார்த்தேன், நல்லா கேட்குது. இந்த காதை மூடுங்க. கேட்குது. 8 வருஷமா வலது காது கேட்காது. ஆண்டவர் காதை திறந்து விட்டார். கரந்தட்டு இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. எனக்கு கண் பார்வையும் குறைவா தான் இருக்கு. இந்த ஸ்கிரீன்ல கிடைக்குதுல அங்க இருக்குது, பார்க்க முடியாது. அது இப்போ நல்லா பார்க்க முடியுதா? முடியுது. கண்ணுலயே சுகம். கரந்தட்டுங்க இயேசுவுக்கு. 3 வருஷமா? ஆமாங்க ஐயா. 2 காதுமே அடப்பா இருக்கும். அவ்வளோ கேட்காது, கம்மியா கேட்கும். காது லேசா தான் கேட்கும். லேசா கேட்கும். இப்போ நீங்க ஜெபம் பண்ண பிறகு நல்லா சத்தமா தெளிவா கேட்குது. ஐயா பேர் என்ன? என் பேரு பெருமாள் என்ற இயேசுவா. பெருமாள். எந்த ஊர்? இயேசுவா. திருவள்ளூர் மாவட்டம், சென்னை.
இப்போ கேக்குதா? கேக்குதுங்க. கேக்குதா? கேக்குதுங்க. கேக்குது. கேக்குது. எத்தனை வருஷமா கேட்கல? 3 வருஷமா. 3 வருஷமா இந்த காது மந்த காதா இருந்ததை கர்த்தர் திறந்து விட்டார். கரந்தட்டுங்க. 5 வருஷமா? 5 வருஷமா இறைஞ்சிக்கிட்டே இருக்கும். காது இறைச்சல், இந்த சைடு பூரா ஒரே வலி இருக்கும். தலை சுத்து, தலை காணோம். 5 வருஷமா இப்ப காது நல்ல தெளிவாயிட்டு. ஆமா. காதல் அற்புத சுகம் எல்லாம் கரந்தட்டு இயேசுக்கு நன்றி சொல்லுங்க. God bless you. 4 வருஷமா கண்ணு மங்களா இருந்துச்சு. நான் கண்ணாடி போட்டுக்கிட்டேன். இப்போ தூரத்து பார்வையும் தெரியாது, பக்கத்து பார்வையும் தெரியாது. ஆமா, மன சங்கடமா பட்டுக்கிட்டே இருந்துச்சு. இப்போ நீங்க சொல்ல கண்ணில் கண்ணு வச்சு இப்போ தூரத்துல நல்லா தெரியுது. நல்லா தெரியுது. நல்லா தெரியுது. அம்மா பேர் என்ன? மணி. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஏன்டிபேட்ல இருந்து வரேன். என் பிள்ளை நான் ராணி அம்மா தான் கூப்பிட்டு வந்தாங்க. பாருங்க, ஆண்டவர் தெளிவான பார்வை. எல்லாம் கரந்தட்டு இயேசுக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு 6 வருஷமாக வலது காலில் ஒரு மலைப்பூச்சி கத்துற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். அப்புறம் நம்ம ஏதாவது பேசும்போது இந்த மூக்கை அடைச்சி மூச்சு விட்டா தான் அந்த சவுண்டு ரிலீஃப் ஆகும். அப்படி இருந்தது. இப்போ அதிகமாக நான் கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த காதலுடைய அந்த வலி குறைஞ்ச மாதிரி நான் உணர்ந்தேன். 6 வருஷமா இருந்தது. 6 வருஷமா இருக்குது. இப்போ தெளிவா கேட்குது. இப்போ தெளிவாக கேட்குது. இப்போவே நான் மெசேஜ் நடத்தும்போது என் தங்கச்சிட்ட ஐயா என்ன சொன்னாரு, கேட்காம என்ன சொன்னாரு அப்படி கேட்டுட்டே தான் இருந்தேன். இப்போ தெளிவா கேட்குது. இப்போ தெளிவாக கேட்குது. உங்க பேர் என்ன? ராணி. எந்த ஊரு? திருப்பூர். திருப்பூர். இப்போ பிரசங்கம் பண்ணும்போது கூட ஐயா என்ன சொல்றாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் பக்கத்துல. இப்போ ஆண்டவர் தெளிவா கேட்க வச்சிடார். எல்லாம் கரந்தட்டு இயேசுக்கு நன்றி சொல்லுங்க. 4 வருஷமா கண்ணு பார்வை எதுவுமே தெரியாது, பைபிள் எதுவுமே வாசிக்க முடியாது. போன மாதம் தான் இந்த கண்ணாடி வாங்கினேன். இதை போட்டும் ஒன்றும் இந்த புருவெல்லாம் வலிக்கும். இப்போ நீங்கள் கண்ணில் ஒளி வருதுன்னு சொன்ன உடனே பார்த்தா எல்லாம் நல்லா பளிச்சுன்னு தெரியுது. அந்த சகோதரன் டைம் என்னன்னு கேட்டாங்க, கரெக்டாக சொன்னேன். கரெக்டாக சொன்னீங்க. நல்ல தெளிவாக தெரியுது. ஆண்டவர் கண்ணில் அற்புத சுகம் கொடுத்திருக்கிறார். God bless you. God bless you. 3 வருஷமா இருந்துச்சு. நான் தைராய்டு டெஸ்ட்டு எல்லாம் என் உடம்புள்ள டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். கட்டி இருக்குமா, வயிற்றில் கட்டி இருக்குது, அது நீங்கள் ஆப்ரேஷன் தான் பண்ணணும். அதுக்கு எங்கள்கிட்ட பணமெல்லாம் எதுவும் இல்லைங்க. ஆண்டவர் நம்பி தான் நான் வந்து. இப்போ என்ன நடந்தது? இப்போ எனக்கு என் ஆண்டவர் என்கிட்ட வர்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் அங்கே நீங்கள் கை வச்சு ஜெபம் பண்ண சொன்னீங்க. நாங்கள் அதே மாதிரி நான் கை வச்சு நான் ஜெபம் பண்ணினேன். அந்த இடத்துல கட்டி இல்லை, கட்டி காணாமல் போயிட்டு எல்லாம் கறந்துட்டுங்க. இயேசு எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் பாருங்க. தூக்க முடியாது. குறுக்கு உள்ளுக்கு இங்கே இல்லை, குறுக்கு பின்னால் வலி, எலும்பில் வலி. இங்கே வந்த கூட்டம் அந்த வலி, அந்த வேதனை எல்லாம் போயிட்டு இப்போ குனிய முடியுதா? இப்போ நல்லா குனிய முடியுது. ஐயா பேர் என்ன? செல்வராஜ். செல்வராஜ். ஆண்டு சோங் கொடுத்துட்டார். எல்லாம் கறந்துட்டுங்க. இயேசுவுக்கு நன்றி. எனக்கு என்னென்னா 10 வருஷமாகவே அது 8 வருஷமாவது நான் ரசிக்கப்பட்டு கண்ணே தெரியாது. என்னை டாக்டர் கேட்டாங்க, நீ அழுதே கண்ணெலாம் போயிடுச்சு, மங்களாயிடுச்சு அப்படின்னாங்க. 3 கண்ணாடி போட்டேன். 3 கண்ணாடி போட்டேன்னு தெரியல. இப்பயும் கண்ணாடி இல்லை. நான் இப்போ 1 வாரமாக இங்கே தான் தங்கியிருக்கேன். என்னால் படிக்கவே முடியல. ஏசப்பா என் கண்ணை திறங்கணும்னு ஏசாயா 37 17வது வசனத்தை கொடுத்தாரு. இப்போ நான் எடுத்து படிக்கக்குள்ள அப்போ கண்கள் திறக்கப்பட்டதுன்னு சொன்னோன்னு நான் படித்தோன்னே அவ்வளோ தெளிவாக தெரிஞ்சுது. அப்புறம் எனக்கு யூட்ரஸ் ப்ராப்ளம் கூட இருந்தது. கேன்சர் கூட ஒரு அறிகுறி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கையை வைக்கக்குள்ள அப்படி ஒன்றுமே தெரியல. அவ்வளோ அது ஒரு ஃப்ரீரன்ஸ். விடுதலை. ஆண்டு கண்ணிலே சுகம், கர்ப்பப்பையிலே சுகம். God bless you. உங்கள் எந்த ஊர்? கீழே 4 முளை கிணறு. எந்த காதில் பிரச்சனை? வலது காது. வலது காதில் 3 வருஷமாவா? ஆமாம். இப்போ கேட்குதா? காது கேட்குது. வரும்போது கூட காதுலேருந்து நீர் வடிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. தலைக்கு குடிக்க முடியாது. நான் வரும்போதே சொல்லிக்கிட்டு தான் ஏசப்பா எனக்கு காதில் தண்ணி வடிஞ்சிக்கிட்டு இருக்குன்ட்டு கர்த்தர் எனக்கு சுகம் தந்துட்டார். 3 வருஷமா அந்த காதில் பிரச்சனை. ஆண்டு சுகம் கொடுத்துட்டார். God bless you. God bless you. இப்போ ஆசீர்வாத ஜெபம். ஆண்டவர் உங்களை எல்லா விதத்தில் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை, நிறைய பேருக்கு பண பிரச்சனை, வருமானத்துக்கு வழி இல்லை, பிள்ளைகளுக்கு வேலை இல்லை, திருமண காரியம் வாய்க்கலை, வீடு கட்டுகிற காரியம் பாதிப்பு, இது மாதிரி பாதிப்போடெல்லாம் வந்திருக்கு. எல்லா காரியத்தில் அற்புதம். குழந்தை இல்லை அப்படின்ற நிலைமையில் குழந்தைக்காக ஜெபிக்க தம்பதிகள் வந்திருக்கிறீங்க. இப்போ ஃபைனலாக ஒரு 5 நிமிடம் ஜெபிச்சு ஆசீர்வாதத்தோடு முடிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி, இயேசுவே என் சந்ததியை பெருக பண்ணுங்க, உமக்காக வளர்க்க ஒரு குழந்தை தாங்க. அப்படி கேளுங்க. உமக்காக வளர்க்க எங்களுக்கு ஒரு குழந்தை தாங்க, உங்களுக்காக நாங்கள் வளர்ப்போம், உமக்கு பிரியமாக வளர்ப்போம், அதுக்கு எங்களுக்கு ஒரு குழந்தை தாங்க. அப்படி ஜெபிக்கணும். அப்படி ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, குழந்தைக்காக ஜெபிக்க வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே. அன்னாளுடைய கண்ணீரை கண்டீர் ஆண்டவர், அன்னாளுடைய கண்ணீரை கண்டீர் ஆண்டவர். உன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்ன தேவனே,
பாரத்தோடு கண்ணீரோடு வந்து நிற்கிற இந்த பிள்ளைகளை பாருங்க. நிந்தைகள், அவமானங்கள், வேதனையான வார்த்தைகள். ஆண்டவரே, இன்னும் எவ்வளவு காலம் தாமதிப்பேன்? காத்திருக்கிறாங்கப்பா, காத்திருக்கிறார். கட்டாய ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குழந்தை செல்வத்தை தாங்க, சந்ததியை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. நிந்தையை மாற்றுங்க, அவமானத்தை மாற்றுங்க தேவனே. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, அன்னாளின் தேவனே, இந்த பிள்ளைகளை நீங்க கட்டாயம் ஆசீர்வதிக்கணும். இன்றைக்கு ஆசீர்வதிங்க. எந்த தடையுமால மாற்ற முடியும், எந்த சூழ்நிலையுமால மாற்ற முடியும். குழந்தை செல்வத்தை அருளி செய்யுங்க. இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை தொடைங்க ஆண்டவரே, தொடைங்க ஆண்டவரே. அப்படி நிந்தைய மாற்றுங்க. பிதாவே, உம்முடைய பாதத்தை பிடித்து கெஞ்சுகிறோம் ஐயா. உங்க பிள்ளைங்க ஆண்டவரே, உங்க குடும்பம் ஆண்டவரே. வேறு யாரிடத்திலே போவார்கள்? வேறு யார் அற்புதம் செய்ய முடியும்? இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய கர்ப்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவருடைய சந்ததி பெருகட்டும். உமக்காக வளர்க்க ஒரு குழந்தை உண்டாகட்டும். தடை உண்டு பண்ணுகிற ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். பொல்லாத சத்துருவை கடிந்து கொள்ளுகிறேன். சாப கட்டுகள் அறுக்கப்படுவதாக. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் சாப கட்டுகள் அறுக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் பிசாசின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக. கட்டாயம் ஆசீர்வதி, கட்டாயம் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதி. நீர் ஆசீர்வதித்து விட்டு குழந்தை செல்வத்தை அருளி விட்டேன். அப்படியே கரமுயத்தை சொல்லுங்க, நான் பெற்றுக்கொண்டேன், நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இயேசுவே, ஒரு குழந்தையை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், சந்ததியை பெருக பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம், பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். எல்லாரும் வலது கரம் வைத்துக் கொள்ளுங்க. கடன் பிரச்சனை மாறணும், வேலை கிடைக்கணும், திருமண காரியம் வாய்க்கணும், என் குடும்பத்தில் வியாபாரம் வாய்க்கணும், பரீட்சை எழுதுகிற பிள்ளைகள் ஜெயிக்கணும், மேல் படிப்புக்கு வழி திறக்கப்படணும், எனக்கு வீடு கட்டுகிற காரியத்தை வாய்க்க பண்ணணும், தடைப்பட்டு நிற்கிற காரியம் வாய்க்கணும். இப்படி நிறைய காரியம். அப்படியே கரம் வைத்து கொண்டு 2 நிமிடம் இயேசுகிட்ட சொல்லுங்க, இந்த காரியத்தில் எனக்கு அற்புதம் செய்யுங்க, இந்த வேலைக்கு வழி தரங்க, பிஸ்னஸ் ஆசீர்வதிங்க, எங்களை வீடு கட்டி கொடுங்க, இந்த கடன் பிரச்சனை வறுமை மாறணும். ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, கரமுயர்த்தி ஜெபிக்கிறமுடைய பிள்ளைகளை பாருங்கப்பா. உங்க பிள்ளைங்க ஆண்டவரே, உங்க பாதபடியில் வந்தாங்க, உங்களை தேடி வந்தாங்க. அற்புதம் செய்யுங்க, கடன் பிரச்சனையை மாற்றுங்க ஆண்டவரே. கடன் 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 பண பிரச்சனையினால கலங்கி இருக்கிற பிள்ளைகள், இயேசுவின் நாமத்தில் கடன் பிரச்சனைகள் மாறட்டும், இயேசுவின் நாமத்தில் பண பிரச்சனைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் நீ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பாய் என்ற வாக்குத்தத்தத்தை நிறைவேறட்டும். ஒரு அற்புதம் நடப்பதாக, வறுமைகள் நீங்குவதாக, பண தேவைகள் சந்திக்கப்படுவதாக. ஆண்டவரே, திருமண தடைகள் மாறுவதாக, திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுவீராக, திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுவீராக. இயேசுவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு வாய்க்க பண்ணும், வேலைக்கு வழி திறப்பீராக, நல்ல வேலைக்கு வழி திறப்பீராக, தடைகள் மாறுவதாக, பதவி உயர்வுக்கு வழி உண்டாக்குவீராக, ப்ரமோஷன் தடைகள் விலகுவதாக. ஆண்டவரே, சொந்த வீட்டை அருளி செய்வீராக, நிலங்களை அருளி செய்வீராக, தடைப்பட்டிருக்கிற நன்மைகளை வாய்க்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருக்கும் அற்புதங்கள் நடப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருடைய வேண்டுதலும் நிறைவேற்றப்படுவதாக. ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை செய்யும். நீ சமாதானத்தோட போ, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. என் ஜனங்கள் நான் அளிக்க நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். திருப்தியான ஆசீர்வாதத்தை தருகிறார். எல்லாம் கரந்தட்டு இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவர், நன்றி.